அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தட்டும். இன்றைக்கு நம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும்படி நம் தியானத்துக்கு எடுத்துக்க போகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். பழக்கமான ஒரு வார்த்தையாக இருக்கும். சங்கீதம் 1:3. சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, மரணம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தை எங்களோடு இடைப்படுவதாக, உம்முடைய வார்த்தை எங்களோடு இடைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேச சித்தமாயிருக்கிற வார்த்தைகள் ஒன்றும் பிசகாதபடி ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் தெளிவாகவும் ஆண்டு இருதயத்தில் வேரூண்டத்தக்கதாகவும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எங்களுக்கு வெளிப்படும்படி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலும் ஆளுகை செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. அடியனை சிலுவைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. நீங்க பேசுங்கப்பா. ஜனங்கள் உம்முடையவர்கள், வார்த்தை உம்முடையது, அடியேன் உம்முடையவன். உம்முடைய ஜனத்திற்கு உமது அடியேனை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா, ஆமென். மீண்டும் ஒரு விசையாக சங்கீதம் 1:3 வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்குறப்ப எவ்வளவு ஆசையா இருக்கு. இந்த வார்த்தையை கேட்குறப்ப எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை. அதை வாசிக்கிறப்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கை இப்படி ஒரு வசந்த காலமான வாழ்க்கையா மாறாதான்னு ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு. ஆனால் வார்த்தை சொல்லப்படுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நம்ம செய்கிற எந்த காரியமும் என்ன பண்ண மாட்டேங்குது, வாய்க்க மாட்டேங்குது. என்ன பிரயாசப்பட்டாலும், என்ன அரும்பாடுபட்டாலும், என்ன போராடினாலும், எவ்வளவு கண் விழிச்சாலும், எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு வேர்வை சிந்தினாலும் என்ன பண்ண மாட்டேங்குது, சில காரியங்கள் வாய்க்கவே மாட்டேங்குது. ஆனால் வேதம் அழகா நமக்கு சொல்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது மாத்திரமல்ல, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பானா. இலையுதிராதிருக்கிற ஒரு மரம்னா அந்த மரம் இலை உதிருமா உதிராதா? இலை உதிராத மரத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது மரம் இருக்கா? எந்த மரமாவது இலைய கொட்டாமல் இருக்கா? அதே போல் எந்த மரமாவது இலை இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இலை இல்லாமல், ஒரு இலை கூட இல்லாமல் மரத்தை பார்த்துருக்கீங்களா? அப்போ இலையும் கொட்டும், இலையும் முளைக்கும். அப்போ கொட்டுறது கொட்டதான் செய்யும், முளைக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் இலை அவனுடைய மரத்தில் இலை என்ன பண்ணாது, உதிராதுன்னா உதிராமல் இருக்காதுன்னு இல்லை. அவன் பார்த்தா உதிர்ந்த நிலையில் என்ன பண்ண மாட்டான், காணப்பட மாட்டான். அவன் ஒரு வெறுமை என்கிற நிலையில் என்ன பண்ண மாட்டான், காணப்பட மாட்டான். நேற்று பார்த்த இந்த மரம் பசுமையாக சின்னைக்கு பாரு பட்டு போய் கிடக்குது, அந்த நிலைமைக்கு அவன் என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். அதுக்கு பேர் தான் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான்னா. நம்ம நினச்சிக்குவோம் ஒரு வேளை இலையே கொட்டாது போல் ஒட்ட வச்சிருப்பாரு போல இருக்கு அப்படின்னு. அப்படி இல்லை. அந்த மரத்தை பார்த்தா அது எப்பயுமே எப்படியா இருக்குமா, பசுமையாக இருக்குமா. எப்போ பார்த்தாலும், இன்னைக்கு பார்த்தாலும், அடுத்த மாதம் பார்த்தாலும், அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலும், நம்ம அதை எந்த தோட்டத்தில் பார்க்குறோமோ அதே தோற்றத்தில் அந்த மரம் என்ன பண்ணுமா, இருக்குமா. அப்போ அதுக்கு பேர் தான் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லு, கனி கொடுப்பான். கனி கொடுப்பான். அவன் கனி உள்ளவனாக என்ன பண்ணுவான், அவனிடத்துல அன்பு இல்லாமல் இருக்காது, அவன்கிட்ட சந்தோஷம் இல்லாமல் இருக்காது. ஆவியின் கனிகள் எத்தனை இருக்கு, அம்புட்டு அவனுக்கு என்ன பண்ணுமா, காணப்படுமா. சந்தோஷம், நிம்மதி, விசுவாசம், அன்பு, நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம் எல்லாமே என்ன பண்ணுமா, இருக்குமா. அப்போ அவன்கிட்ட இல்லாத ஒன்று எதுவுமே இருக்காது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பணம் வேணும், பொருள் வேணும், பதவி வேணும், தங்கம் வேணும், வீடு வேணும், வண்டி வேணும், காரு வேணும், ஃப்ளைட் வேணும், டிக்கெட் வேணும்னு. ஆனால் வேதம் அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணலை. வேதம் சொல்கிறது அன்பு, நீடிய பொறுமை, சந்தோஷம், நற்குணம், சாந்தம். இதை தான் வேதம் சொல்லுது. அப்போ இதை தேடுற மனுஷங்க நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க, குறைஞ்சிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லி இந்த கனிகளை வந்துட்டு என்ன பண்ணும், காணப்பட. அவன் அன்பாக இருப்பான், அவன் சமாதானமாக இருப்பான், அவன் சாந்த குணமாக இருப்பான்,
அவன் நற்குணசாலியா என்ன பண்ணுவான், இருப்பான் அப்படின்னு வேதம் என்ன பண்ணுது சொல்லுது. இது எல்லாவற்றுக்கும் மேல இன்னொரு வார்த்தையும் சொல்லுது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப இந்த கேரக்டர் யார் அப்படின்னா நாம தான். இந்த கேரக்டர் யார் அப்படின்னா நாம தான். வேதம் நமக்காக தான் இந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரமாகிய நாம் வேர்க்கால்கள், நம்முடைய வேர்கள் தண்ணீருக்குள் இருக்குமானால், தண்ணீர்கள் அருகே இருக்குமானால் நாமும் கனி கொடுப்போம், நாமும் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்போம், நாம் செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்ப இந்த வசனம் யாரை மென்ஷன் பண்ணுது? ஒரு மரத்தை அல்ல, ஒரு மனிதனை. ஒரு மரத்தை அல்ல, ஒரு மனிதனை. வேணா 1-2 வாசிங்களேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசகர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இது யாரு? மனுஷன். அந்த மனுஷன் தான் 3வது வசனம் சொல்லுது, அவன் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்துல நாட்டப்பட்டு இருப்பானால் அவனுடைய வாழ்வு கனி உள்ள வாழ்வு. கனி உள்ள வாழ்னா பணம், பொருள், ஆடம்பரம் அப்படி அல்ல. அன்பு, சமாதானம், ஐக்கியம், இதெல்லாம் தான் ஆவியின் கனிகள் இருக்கிறதான கனிகள். அந்த கனிகளை தான் வேதம் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறது. அவன் தன் காலத்தில் கனி கொடுப்பான். அன்பு இல்லாத நேரத்தில் அன்பு என்ன பண்ணுவான்? கொடுப்பான். சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானம் பண்ணுவான். அமைதி இல்லாத இடத்துல அமைதி என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். பொறுமையே இல்லாத இடத்துல அவன் என்ன பண்ணுவான்? பொறுமையை கற்றுக் கொடுப்பான். அப்ப இந்த 9 காரியங்களும் எதை கற்றுக் கொடுக்கிறது? தன் காலத்தில் எப்பப்போ எது வேணுமோ அப்பப்போ அந்த மரமானது அந்த கனி என்ன பண்ணும்? கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, நம்ம வீட்டில் ஒரு மரம் இருக்கும். மரம் இருக்குன்னு வச்சுங்க, இருக்குன்னு வச்சுங்க. அந்த மரம் நீங்கள் கேட்கும்போது மாம்பழத்தையும், நீங்கள் கேட்கும்போது கொய்யா பழத்தையும், நீங்கள் கேட்கும்போது ஆப்பிள் பழத்தையும், நீங்கள் கேட்கும்போது ஆரஞ்சு பழத்தையும், நீங்கள் கேட்கும்போது பலா பழத்தையும் கொடுத்தா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அது போல தான் நம்முடைய வாழ்க்கையும் தேவைக்கு எதுவோ அதை வெளிப்படுத்துவோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். எனக்கு கோவப்பட மாட்டேன்னு தெரியும்னாக்கா வாழ்க்கை என்ன பண்ணாது? சமாதானமா? நான் யார் பேசலாம் அமைதியாகவே இருந்துக்குவேங்க, அப்போ நம்ம வாழ்க்கை என்ன பண்ணாது? அந்தந்த நேரத்துக்கான காரியத்தை என்ன பண்ணணும்? நான் வெளிப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். ஆவியின் கனிகளை, அதுக்குன்னு கோபத்தை வெளிக்காட்ட சொல்லி அங்கே சொல்லப்படல. அங்கே வாசிங்களை எடுத்து அந்த கனிகளை, அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு பாஸ்ட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி வெளிப்படுத்த சொன்னாருன்னு சொல்லிட்டு கோபப்படுத்த நாங்கள் பாஸ்ட்டு அடிச்சுப்பிட்டேன்னு வந்து சொல்லக்கூடாது. திருப்பி கலாத்தியர் 5 வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. மறுபடியும் வாசிங்க. அங்க எங்க இருப்பிடத்தை சொல்லிட்டு வாசிங்க மறுபடியும். கலாத்தியர் 5:22-23 எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 5:22-23 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க ஒருக்கா. தப்பு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்ப இந்த 9 கனிகளை வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இப்ப என்ன வேணுமா? நமக்கு அன்பு வேணுமா? சமாதானம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா? நீடிய பொறுமை வேணுமா? தயவு வேணுமா? நற்குணம் வேணுமா? விசுவாசம் வேணுமா? சாந்தம் வேணுமா? இச்சையடக்கம் வேணுமா? இது எல்லாமே அப்பைக்கப்போ வெளிப்பட்டாதான் அந்த மரமானது எப்படிப்பட்டதா இருக்குமா? பூரணமாக இருக்கும். அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷன் ரொம்ப அன்பாவே இருந்தா அந்த மனுஷனை என்ன பண்ண முடியாது? கடைசி வரைக்கும் காலம் தள்ள முடியாது. கோபமா இருந்தாலும் கடைசி வரைக்கும் காலம் தள்ள முடியாது. அப்ப அந்த காலத்துக்கு ஏற்றதை வெளிப்படுத்தணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் அன்பு காட்டுறவராக இருந்தார், அவர் பொறுமை உள்ளவராக இருந்தார், அவர் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார், அவர் வசனத்தை போதிக்கிறவராக இருந்தார். இது எல்லாவற்றுக்கும் மேலே தவறு செய்யும் பொழுது தண்டிக்கிறவராக இருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து அன்பாவே மாத்திரம் இருந்தாரா? இல்லை. இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்கிறவரா மாத்திரம் இருந்தாரா? இல்லை. இயேசு கிறிஸ்து போதிக்கிறவரா மட்டும் இருந்தாரா? வியாதி சுத்தப்படுறவரா மாத்திரம் இருந்தாரா?
யாருக்கு என்ன வேணுமோ அதை வெளிப்படுத்தக்கூடியவரா என்ன பண்ணார் இருந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா, ஒரு நபருக்கு ஒரு தேவையானால் அந்த தேவையை நம் மூலியமாய் சந்திக்கப்படத்தக்கதாக இந்த ஆவியின் கனிகள் நமக்கு வேணுமா. அதை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அன்பு இல்லாதவனுக்கு அன்பு என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். சாந்தம் இல்லாதவனுக்கு சாந்தத்தை என்ன பண்ணணும், சந்தோஷம் இல்லாதவன சந்தோஷ. சில பேர்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், உருன்னே இருப்பாங்க. என்னைய வச்சுக்கோங்களேன், உருன்னு தான் இருப்பேன். சில சமயம் சிரிப்பேன், ரொம்ப நாள் சிரிக்க மாட்டேன். அது என்னுடைய பழக்கமாகவே ஆயிடுச்சு. இருந்துட்டு போட்டோம். அப்ப என்னை போல சில பேர் இருப்பாங்க. அம்மானால் அப்ப நம்ம அவன் கிட்ட பேசினாவே சிரிக்க மாட்டான், அவன் கிட்ட என்னத்துல பேசிக்கிட்டு திரும்பி போறதை விட அவனையும் சந்தோஷப்படுத்துவது நமக்கு முக்கியம். நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 பேத்துல ஐயா அந்த வீட்டுக்கு போக வேணாம், அவன் அப்ப பார்த்தா ஒரு முஞ்சிக்காரன் சாருன்னு பேசவே மாட்டான். அவன் வீட்டுக்கு போறதுக்கு சும்மாவே இருந்தேன். விளையாடுற பசங்களே சொல்லுவாங்களே, கிரிக்கெட் ஆட 11 பேர் தானேப்பா, 11 பேர் தேவைப்படுது, ஒருத்தன் இல்லை அவனை போய் கூப்பிடான், அவன் ஒரு சோப்பனாங்க, அவனை கூப்பிடாதப்ப அவன் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான். அப்படி அல்ல. அப்படி தட்டி கழிப்பதற்கு நம்மை கர்த்தர் என்ன பண்ணலை, அழைக்கலை. அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், அவங்களுக்கும் அன்பை காட்டணும், அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்து யார் என்கிற பிரதிபலிப்பை நம்ம என்ன பண்ணணும், காட்டணும். அதை தான் இங்கே 1:3 சொல்லுது, தன் காலத்தில் தன் கனியை தந்து. மற்றவருடைய கனியை அல்ல, தன் கனியை. தன்னிடத்தில் சந்தோஷம் இருக்கணும், தன்னிடத்துல சமாதானம் இருக்கணும், தன்னிடத்துல அன்பு இருக்கணும், தன்னிடத்துல நற்குணம் இருக்கணும், தன்னிடத்துல சாந்தம் இருக்கணும், தன்னிடத்துல இச்சையடக்கம் இருக்கணும். தன்னிடத்தில் இருப்பதை அவன் மற்றவர்களுக்கு என்ன பண்ணணுமா, கொடுக்கணும். சிலருடைய போதனை எப்படி தெரியுமா இருக்கும், அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது. இதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு வசனம் சொல்லிடுறேனே, உன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்காம இன்னொருத்தனுடைய என்ன பண்ணாத பார்க்காது. அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா. நம்மிடத்தில் நம்முடைய கண்கள்ல இருக்கிறதான குறைகளை பார்க்காமல் மற்றவர்களுக்கு நாம் அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்வது எப்படிப்பட்ட காரியமா இருக்கான், தன் கனியை கொடாமல் மற்றொரு கனியை கொடுப்பதற்கு சமம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உன்னோட கனியை கொடுப்பா. நீ எதை கற்றுக்கிட்டியோ அதை என்ன பண்ணு சொல்லு. நீ வேத வசனத்தை எதை கத்துக்கிட்டியோ அந்த கனியை காட்டு. நீ கற்றுக்கொள்ளாதத, உன்னிடத்தில் பிறப்பிக்காத நீ மற்றவர்களுக்கு என்ன பண்ணாத, கொடுக்காத. அது பிரயோஜனப்படாது. அதனாலதான் தன் காலத்தில் தன் கனியை தந்து. நம்முடைய குடும்பத்தார் இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்திற்கு எதை கொடுக்கணுமா, நம்முடைய கனியை கொடுக்கணுமா. ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்களா, இயேசு கிறிஸ்துவ அறியாதவங்க இருக்கிறாங்களா, நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல இருக்கிறாங்களா, வேலை செய்யற இடத்துல நம்முடைய கனியை அவங்க என்ன பண்ணணும், பார்க்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுறது, மற்றவர்களுக்கு முன்மாதிரியா என்ன பண்ணுங்க இருங்க அப்படின்னு. மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்ளுங்கள், உங்கள் சாட்சியை காத்து கொள்ளுங்கள்னு வேதம் சொல்வதற்கு காரணம், உன்னோட கனியை கொடுக்கறதுக்கு நீ என்ன பண்ணாத, தயங்காத. அப்ப நம்ம கிட்ட கனி இருந்தா நம்ம கொடுக்கலாம். தவறு செய்யறவனை யாரும் தட்டி கேட்க முடியும், தவறு செய்யாத ஒருவன் தான் கேட்க முடியும். சரி இருக்கட்டும். அப்ப நாம நம்முடைய கனியை என்ன பண்ணணுமா, கொடுக்கணுமா. அதற்கு அப்புறமாக தான் இலையுதிராத மரம், அதற்கு அப்புறமாக தான் செய்வதெல்லாம். அப்ப நம்மள அநேகர் நினைக்கிறது, கடைசி 2 வார்த்தை நான் செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா, நான் செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு செஞ்சேன், கர்த்தனுக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணா மட்டும் போதும். என் பிள்ளைக்கு இந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சா மட்டும் போதும், என் பிள்ளைக்கு வியாதி சுகமானா மட்டும் போதும், என்னுடைய வியாதி மறைஞ்சா மாத்திரம் போதும், இன்னாருடைய வியாதி மறைஞ்சா மாத்திரம் போதும். அப்ப நம்ம நினைக்கிற காரியம் என்ன, எனக்கு காரியம் வாய்க்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, காரியம் வாய்ப்பது கடைசியில தான்ப்பா. முதலாவது நீ கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவனா இருக்கணும். 2வது உன்னுடைய கனியை நீ வெளிப்படுத்துறவனா இருக்கணும். 3வது நீ இலையுதிராத இருக்கிற மரத்தை போல, அதாவது எப்பொழுதும் தேவ சமூகத்துல நீ பச்சையான ஒலிவ மர கன்றுகளை போல என்ன பண்ணணும், பசுமையாகவே இருக்கணும். 4வது தான் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நம்ம கடைசி சாப்டரை மட்டும் எடுத்து நம்ம ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு செய்ய, எப்படி செய்வாரு? வேதத்துல எல்லா மனுஷனும் நீங்க எடுத்து பாருங்க, அவங்க நாட்டப்பட்டிருப்பாங்க, அப்புறம் கனி கொடுப்பாங்க, இலையுதிராது இருக்கிற மரத்தை போலவே இருப்பாங்க. கடைசியாக தான் கர்த்தர் அவங்க செய்யறத வாய்க்க பண்ணியிருப்பார். உதாரணத்துக்கு எத்தனையோ தேவ மனுஷங்க இருக்கிறாங்க வேதாகமத்துல, எத்தனையோ தேவ மனுஷங்க இருக்கிறாங்க. கர்த்தர் எப்ப செய்ய வைக்கிறாரு, அவர் கடைசியில தான் அவங்க காரியத்தை என்ன பண்றாரு, வாய்க்க பண்றாரு. வாக்கு தத்துவத்தை முன்னாடி கொடுத்துருவார். என்ன வாக்கு தத்துவம், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லி. ஆனா எப்ப வாக்கு தத்துவம் நிறைவேறும், இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமாக தான். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னு சொன்னா, நாம கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிறோமா, முதல்ல
உறுதியாக இருக்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பலிபீடத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆராதனையில் நாம் நாட்டப்பட்டவங்களாக இருக்கிறோமா? இது முதலாவது முக்கியமானது. நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் ஊன்ற கட்டப்பட்டு இருக்கிறேனா? இது முதலாவது காரியம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு நான் கற்றுக்கொண்டதை, எனக்கு இயேசு கற்றுக் கொடுத்ததை நான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்னா? இது ரெண்டாவது. மூன்றாவது, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன்னா? ஒரு பச்சையான மரத்தை பார்த்தா நம்மள அழியாம ஒரு சிரிப்பு வரும், தெரியுமா உங்களுக்கு? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளில் நிறைய சின்ன சின்ன தோட்டம் வச்சுருப்பாங்க. எதுக்கு? மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு. பார்க்குக்கெல்லாம் இப்போ எதுக்கு எத்தனை பேர் போகிறாங்க? பார்க்குக்கு போகிறவங்கெல்லாம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? இருதயத்தில், சிந்தையில் ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அந்த பசுமையை பார்த்துக்கிட்டே போவாங்க. அப்போ பச்சை என்பது, பசுமை என்பதும் நம்முடைய இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு காரியம், ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடியதான ஒரு காரியம். நம்முடைய நெருக்கம், நம்முடையதான கடினத்தன்மை, நமக்குள்ள ஒரு மாதிரி இருதயம் இறுக்கமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நிறையா மரங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் நில்லுங்க, உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதுதான் இயற்கை. இயற்கைக்குள்ளே நம்ம என்ன பண்ணணுமா? நம்மளை வைக்கும் பொழுது அந்த இயற்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது போல இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்குமானால் உங்கள் நிமித்தம் மற்றவர்களுக்கு சந்தோஷம் என்ன பண்ணும்? நீங்க பசுமையா இருப்பீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை. சிலருக்குலாம் சந்தோஷம் ஆடிக்கு ஒருக்க, அமாவாசைக்கு ஒருக்க என்ன பண்ணுது, வந்துட்டு போகுது. மாசத்துக்கு எத்தனை அமாவாசை வரும்? அது மாதிரி தான் சில பேர் சந்தோஷம் என்ன பண்ணுது, மாசத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு 2 நாள், சில மாதம் 2 நாள் விழுக்க வாய்ப்பு உண்டுன்னு நினைக்க தெரியல. சரி இருக்கட்டும், மாசத்துக்கு ஒரு நாளே வச்சுக்கும், நமக்கு எதுக்கு அந்த கால்குலேஷன்? அதோடைய சந்தோஷம் எப்படி இருக்கு? அமாவாசையை போல இருக்கு. சந்தோஷம் இருந்தாலும் இருட்டு என்ன பண்ண மாட்டேங்குது, மாற மாட்டேங்குது. அப்படி இல்லைங்க, வேதம் சொல்லுது எப்போது கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அப்ப நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள் இருப்போம்னா எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் வாய்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம், தண்ணீர்கள் ஓரமாய் நாட்டப்பட்டவர். இன்றைக்கு செய்தியின் தலைப்பே என்னன்னா, தண்ணீரின் ஓரமாய் நாட்டப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் வேணுமா? கர்த்தருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பசுமையா இருக்கணுமா? கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணும். நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கணுமா? கர்த்தருடைய சமூகத்துல வரணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சகல நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்கணும்னா செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்களா இருந்தால் மாத்திரம் போதும். இங்க வேற ஒன்னும் செய்ய வேணாம். சங்கீதம் 1:3 மறுபடியும் வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். வேதம் அழகா சொல்லுகிறது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. இன்றைக்கு சில மரங்கள் எப்படி இருக்குதா, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்படாமல் ஏதோ ஒரு வனாந்தரத்துல என்ன பண்ணுது இருக்கு, தண்ணீர் கிடைக்காத இடத்துல. இந்த நீர்க்கால்கள் என்பது தேவ சமூகம். வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய சமூகத்திலேருந்து தண்ணீர் என்ன பண்ணும், புறப்பட்டு வரும். அந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு என்ன பண்ண, தாகமே எடுக்காது. அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்துல யாத்திரையாக வரும் பொழுது கசப்பான தண்ணீரா இருக்கும், தேவ வார்த்தை தித்திப்பா என்ன பண்ணும், மாறும். அடுத்த ஒரு காரியம், அதுக்கு அடுத்த ஒரு காரியம் நடக்கும். தண்ணீரே இல்லாத இடத்துல என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அப்ப கண் மலையிலிருந்து தண்ணீர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அப்ப தேவன், தண்ணீர் என்பது நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியது. அந்த தண்ணீர் தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடியது. அதை நான் இப்படி பார்க்கிறேன், அந்த தண்ணீர் தேவ சமூகமாகவே இருக்கட்டும். ஏன்னா சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற தண்ணீரானது 4 திசைகளிலும் பாயும், அதை குடிக்கிறவர்கள் தாகம் அடைய மாட்டார்கள். அப்ப தேவ சமூகத்தில் நாட்டப்படுகிறவங்க, தேவ சமூகத்தின் தண்ணீரை பருகிறவங்க, இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை குடிக்கிறவங்க, வசனத்துல நடப்பட்டவங்க, வசனத்துக்குள் மூழ்கிறவங்களுக்கு என்ன வராதான், தாகம் வராதான். இதை இப்படியும் சொல்லலாம், கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள் எந்த மனுஷன் தன்னை ஊன்ற கட்டுகிறானோ அவனுக்கும் அப்படியே ஆகட்டும்.
அப்ப 2 வார்த்தை உண்டு. ஒன்று கர்த்தருடைய வசனத்தில் ஊன்ற கட்டப்படுகிறவன், இரண்டாவது கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள் ஊன்ற கட்டப்படுகிறவன். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கர்த்தருடைய ஆவியானவருக்கு முக்கியத்துவம். இரண்டும் நமக்கு 2 கண்களை போல, இரண்டும் நமக்கு 2 கண்களை போல. ஆவியானவருக்கு மாத்திரம் நம்ம விட்டு கொடுத்து செயல்படுவோமானால் அவர் நேர் வழியை நடத்துவார் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அவர் உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேத வசனத்தை தெளிவாக நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். வேத வசனத்தை படித்தாதான் தேவன் எப்படி நடத்துகிறார் என்பதை நம்ம முன்னக்கூட்டியே கொஞ்சம் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் வேத வசனமும் அபிஷேகமும் 2 கண்களை போல நான் சொன்னேன். அப்போ வசனத்துலேயும் நம்ம ஊன்ற கட்டப்படணும், அபிஷேகத்தை நம்ம ஊன்ற கட்டப்படணும். சரி, இதில் இருந்து ஒரு 4 சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமாக நாளை என்ன பண்ணிடுவேன், இன்னைக்கு நான் முடிச்சிடுவேன், நான் அதிகமாக நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு 4 விதமான மரத்தை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், உங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். வேதத்தில் எத்தனையோ மரங்கள் உள்ளது, வேதாகமத்தில் எத்தனையோ மரங்கள் உள்ளது. நம் கண்களுக்கு தெரிந்த எத்தனையோ மரம் இருக்குது. எப்படியும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு 10 மரத்தோட பேராவது என்ன பண்ணும், தெரியும், தெரியாமல் இருக்காது. அதுபோல் வேதாகமத்தில் நிறைய மரங்கள் இருக்குது. அதில் ஒரு 4 மரத்தை மாத்திரம் நான் என்ன பண்ணுறேன், எடுத்து உங்களுக்கு நான் பிரசங்கத்துக்கு நான் கொண்டு வரேன். முதலாவது மரம் என்ன மரம் அப்படின்னால் சித்தீம் மரம். முதலாவது மரம் சித்தீம் மரம். இரண்டாவது மரம் கேதுரு மரம். இரண்டாவது மரம் கேதுரு மரம். மூன்றாவது மரம் ஒலிவ மரம். மூன்றாவது மரம் ஒலிவ மரம். நான்காவது மரம் அத்தி மரம். நான்காவது மரம் அத்தி மரம். இப்போ இந்த 4 மரத்துடைய குணாதிசயங்களையும் 4 மரத்தையும் கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார் என்பதையும் நாம் கொஞ்சம் சற்று என்ன பண்ண போகிறோம், ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த மரத்தின் சத்தியம் என்னவென்று சொன்னால், நாம் எப்படிப்பட்ட மரமாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட மரமாக இருக்கணும், எப்படிப்பட்ட மரமாக இருக்கணும், ஆனால் எப்படிப்பட்ட மரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதை நமக்கு நாம் புரிந்து கொள்ளும்படியாக அந்த சத்தியத்தை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆனால் ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட மரமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட மரத்தில் முதல் மரம் சித்தீம் மரம். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தீம் மரமும். வாசிங்க அடுத்த வசனத்தை. விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கமும் ஏபோத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. போதும். இங்க சொல்லப்பட்டதான வார்த்தை என்னவென்று சொன்னால், சித்தீம் மரத்தினால நீங்க பிற்பாடு நீங்க 25ஆம் அதிகாரத்தை நீங்க பின்னாடி தொடர்ந்து 25ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சித்தீம் மரத்தினால கர்த்தருக்குள், கர்த்தருடைய ஆலயத்துக்குள் செய்ய வேண்டியதான உடன்படிக்கை பெட்டியா இருக்கட்டும், தூபபீடமா இருக்கட்டும், இது எல்லாமே கர்த்தருடைய ஆலயத்துக்குள், கர்த்தருடைய ஆலயத்துக்குள், இன்னும் சொல்ல போனா பரிசுத்தமான காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட மரம் சித்தி மரம். கர்த்தருடைய ஆலயத்துக்குள், கர்த்தருடைய சமூகத்துக்குள் வைக்கிறதான உடன்படிக்கை பெட்டியா இருக்கட்டும், மேஜையா இருக்கட்டும், உடன்படிக்கை பெட்டியா இருக்கட்டும், தூப பீடமா இருக்கட்டும், நீங்க தொடர்ந்து அதில் வாசிச்சுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நீ குறித்து மாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் போனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் கொஞ்சம் மேலோட்டமாக நான் போகிறேன். ஒவ்வொரு பொருளையும் எதில் தான் செஞ்சுருப்பாங்க, சித்தி மரத்தில் தான் செஞ்சுருப்பாங்க. அப்போ சித்தி மரம் என்பது பரிசுத்த பொருட்களுக்கு செய்வதற்கு பயன்படுத்திய ஒரு மரம். மோசையின் நாட்களில் இயேசு கிறிஸ்து தேவனாய கர்த்தர் எகிப்து என்னும் அடிமைதன வீட்டிலிருந்து கானான் தேசத்துக்கு அவங்களை புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவ சொல்லுவார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவ சொல்லும் பொழுது என்னென்ன காரியங்கள் இருக்கணும், எந்தெந்த பொருட்கள் இருக்கணும், எத்தனை மூலம் இருக்கணும், எத்தனை அடி இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொன்றையும், ஒரு நூல் கூட என்ன கலரில் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார், அழகாக சொல்லியிருப்பார். அதில் சொல்லப்பட்டது தான் சித்தி மரம். அப்போ இந்த சித்தி மரம் தேவ ஆலயத்துக்குள் பரிசுத்த பனிமுட்டுகளாக என்ன பண்ணுது, காணப்படுகிறது. அப்போ நாம் இதிலிருந்து கற்றுக்க போகிற வாழ்க்கை என்னவென்றால், பரிசுத்தம் என்பது அநேக மரங்கள் இருந்தது. அநேக மரங்கள், நான் முன்பு சொன்னது போல தான் நிறைய மரம் இருந்துச்சு. ஆனால் ஏன் கர்த்தர் சித்தி மரத்தை தெரிந்து கொண்டார்? ஏன் கர்த்தர் சித்தி மரத்தை தெரிந்து கொண்டார்? ஏன் அந்த மரத்தினால தேவனுடைய ஆலயத்துக்குள்
தேவனுடைய ஆலயத்துக்குள் ஏன் அந்த மரத்தை கொண்டு வந்தார்? மற்ற மரங்கள் கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் நம்ம தியானிக்கப்படுற ஒரு சில மரங்கள்லாம் இருக்கு. ஏன் சீத்திம் மரத்தை மாத்திரம் என்ன பண்ணாரு? கொண்டு வந்தார். நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அந்த மரத்தை மாத்திரம் ஏன் கொண்டு வந்தார்? அப்ப சீத்திம் மரத்தை கர்த்தர் தம்முடைய ஆலயத்துக்குள் என்ன வந்தாரு? கொண்டு வந்தார். இதற்கு ஒரு உதாரணமான உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்றேன். ஏன் கொண்டு வந்திருப்பாரு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்படியே திருப்பி ரோமர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துல 24 முதல் சில வசனத்தை வாசிங்க. ரோமர் 11 24 முதல் 24 முதல் சில வசனத்தை வாசிங்க. 23ல இருந்தே வாசிங்க. அன்றியும் அவர்கள் அவிவிசுவாசத்திலே நிலைத்திருந்தால் வாசிங்க. அன்றியும் அவர்கள் அவிவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. சுவாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாப கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஸ்தோத்திரம். இங்க மரம் வேற, மரம் வேற. ஆனா காரியங்களை மாத்திரம் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசத்தினால நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால காட்டில் இருந்த நம்மை வெட்டி கொண்டு வந்து வீட்டு ஒலிவ மரத்துல என்ன பண்ணாராம்? ஒட்ட வைத்தாராம். நம்ம என்ன பண்ணிருக்காரு? அவரே கொண்டு வந்து ஒட்ட வச்சிரு. காரணம் என்ன? நாம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சதுனால. எனக்கு இயேசு கிறிஸ்து வேணும்னு நம்ம நினைச்சோம் பார்த்தீங்களா? எனக்கு இயேசு அற்புதம் செய்யணும், இயேசுவால் எனக்கு நன்மை நடக்கும், இயேசு கிட்ட போனால் என்னுடைய வியாதி மாறும், இயேசு கிட்ட போனால் என் குடும்பம் மாறும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த விசுவாசத்தினால எங்கேயோ இருந்த நம்மை அவர் என்ன பண்ணார்? கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறோம் அப்படின்னாக்க காரணம் என்ன? நமக்கு இயேசு தேவன் நம்ம நினைச்சதுனால அவர் நம்மை அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது போலவே இந்த சீத்திம் மரத்தையும் தேவன் அப்படியாகவே என்ன பண்ணாரு? கொண்டு வந்து வைத்தார். கொண்டு வந்து வைத்துட்டு அதற்கு தேவையான சகலத்தையும் கொடுத்தார். இன்னும் சொல்ல போனா உள்ளுக்குள்ள அது என்ன பண்ணும்? மரம் இருக்கும். அதன் வெளிப்புறத்தில் என்ன பண்ணிருப்பாங்க? தங்கத்தினால தட்டடிச்சிருப்பாங்க. தங்கத்தினால ஒரு தகரம் அடிச்சு அந்த தகரத்தை தூக்கி அதை அலங்கரிச்சிருப்பாங்க. நான் நேராக வார்த்தைக்கே வரேனே. அப்ப இது எதற்கு உதாரணமா இருக்கிறது? நாம் மற்ற மரங்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு உதாரணமான மனிதர்களா என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? நாம மற்ற மரங்களாகிய ரட்சிக்கப்படாத மற்ற மனிதர்களுக்கு நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பரிசுத்தமான மரம் என்பதை நாம் காண்பித்து கொடுக்க வேண்டும். மற்ற மரங்களை போல நாமும் ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டில்லாமல், ஒன்றோடு ஒன்று இசைந்து கொள்ளாமல், ஒன்றோடு ஒன்று பிணைந்து கொள்ளாமல், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரம். கர்த்தர் என்னை பரிசுத்தமான காரியத்துக்கென்று அழைத்திருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்துக்கே நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப நம்மை அவர் ஒரு பலிபீடமாக, நம்மை ஒரு உடன்படிக்கை பெட்டியாக, நம்மை ஒரு தூபபீடமாக, நம்மை ஒரு மேஜையாக கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பரிசுத்தமான பாத்திரங்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். ஆனால் மரங்கள், நாட்டப்பட்ட மரங்கள் என்ன பண்ணுகிறது? சில சமயத்துல, அதாவது தண்ணீர்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்கள், சித்தி மரமாய் இருக்க வேண்டிய மரங்கள், கர்த்தருக்கு பயன்பட வேண்டிய மரங்களாய் இருக்க வேண்டிய மரங்கள் அவர்களுக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு பயன்படாமல் என்ன பண்ணுது? போய்கொண்டு இருக்கு. இந்த பிரசங்கம் முழுக்க சில மரத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? மரம் மரம் மரம்னு சொல்லுவேன். அதனால நீங்க என்ன பண்ணிக்காதீங்க, குழப்பிக்காதீங்க. மரம்னு வர இடத்துல நம்மள என்ன பண்ணிங்க, நம்ம பேர் என்ன பண்ணிங்க, நீங்களே போட்டு வச்சுக்கோங்க. அதனால் பிரசங்கம் முழுக்க கொஞ்சம் மரம் 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 மரம்னு போகும். அதனால் என்னடா இவர் இயற்கையை பற்றி பிரசங்கம் பண்ணுற, விவசாயத்துக்கு படிச்சுட்டு நினச்சிக்காதீங்க. நான் மரம்னு வர இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்துல வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ தேவனுடைய ஆலயத்துக்குள் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய மரமானது அசுத்தமான இடத்தில் என்ன வேலை உண்டு? இந்த மரம் எங்கே இருக்க வேண்டிய மரம்? எப்படி இருக்க வேண்டிய மரம்? உடன்படிக்கை பெட்டியாக, மேஜையாக, தூபபீடமாக,
இப்படி இருக்க வேண்டிய இந்த மரமானது இன்றைக்கு பயன்படாத மரமாய் இருக்கிறது. நம்மை அழைத்தது சீத்திம் மரத்தை போல பயன்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அங்கிருந்து வெட்டி கொண்டு வந்து என்ன வச்சாரு, இங்க வைத்தாரு. ஆனா வைத்த இடத்தில் நாம் நமது கனியை கொடாமலும், நாம் நமது இலைகளை உதிராமலும், நாம் செய்வதெல்லாம் வாய்க்காமலும் போய்கொண்டே இருப்பதற்கு காரணம், நாம் அவருடைய சமூகத்தில் அவர் எதற்காய் அழைத்தாரோ அதற்கு பாத்திரவான்களாய் மாறாமல் போவது சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில அடிப்படை உண்மையாக என்ன பண்ணுது, காணப்படுகிறது. அப்ப இந்த மரத்தை கர்த்தர் எதற்கு எடுத்தாரு? இந்த மரம் கர்த்தருடைய ஆலயத்தில் பரிசுத்த பொருளாக இருக்க வேண்டும். இது பரிசுத்த பொருளாக மாற வேண்டும். மற்ற மரங்களுக்கு கிடைக்காத ஒரு சாக்கியத்தை இந்த மரத்துக்கு கொடுத்திருக்கிறாரு. அதே போலதாங்க மற்ற மனுஷங்களுக்கு கிடைக்காத ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. மற்ற மனுஷங்களுக்கு புரிஞ்சு கொள்ளாத அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. மற்ற மனுஷங்க புரிஞ்சு கொள்ளாத முடிய சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா மனுஷனால் கொடுக்கப்பட முடியாத விடுதலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம எப்படிப்பட்ட மரமா இருக்கணுமா? சீத்தி மரத்தை போல பரிசுத்த பாத்திரங்களா என்ன பண்ணணுமா, காணப்படணுமா? சில மரங்கள் அழைத்த அழைப்புக்கு விரோதமாய் செயல்படுறதுனால சில மரத்தினுடைய செய்கைகள்லாம் வாய்க்காமலே போய்கிட்டு இருக்கு. அதனால மரமாகிய நமக்கு வார்த்தை என்னவென்றால், அழைத்த அழைப்புக்கு நீ திரும்புவாயானால், அழைக்கப்பட்ட அழைப்புக்கு திரும்புவாயானால், உன்னை நாட்டப்பட்ட இடத்துக்கு நீ திரும்பி வருவாயானால், உன்னை எதற்காக நான் முன் குறித்தேனோ அந்த முன் குறித்தலின் நோக்கத்திற்காக நீ செயல்படுவாயானால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நம்ம எதற்கு அழைத்தாரு? நமக்கு ஒரு அழைப்பு உண்டு. என்ன அழைப்பு? நமக்கு ஒரு பிரதானமான அழைப்பு இருக்கு. என்ன அழைப்பு? அவர் வரும் பொழுது எதிர்கொண்டு போகணும். மரித்திருந்தா எந்திரிக்கணும், உயிரோடு இருந்தா. அப்ப நம்முடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு வரும்போது நாமும் அவரோடு கூட சேர்ந்து, இதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணாரு, அழைத்தார். 10 கன்னிகை உண்டு, 10 கன்னிகை உண்டு. 5 கன்னிகை விளக்கும் எண்ணெயோடும் போனவங்க, 5 கன்னிகை விளக்க மாத்திரம் எடுத்துட்டு போனவங்க. இந்த 10 கன்னிகை எதற்கு அழைக்கப்பட்டாங்களா? ராஜா வருவாரு, மணவாளன் வருவாரு, மணவாளனோடு இந்த மணவாட்டி என்ன பண்ணணும், போகணும். 10 கன்னிகை எதுக்கு அழைச்சாங்க? மணவாளனோடு போறதுக்கு. ஆனா 5 கன்னிகை புத்திமதிகளா இருந்தபடியினால அந்த புத்திமதி எதற்கு அடையாளம்? தங்களை அழைத்த நோக்கம். நம்மை அழைத்த நோக்கம். கையில தீவட்டி எடுத்துட்டு வர சொன்னாருன்னா கூட எண்ணெயும் எடுத்துட்டு போகணும்னு அவங்களுக்கு என்ன பண்ணுது, தெரியுது. காரணம் என்ன? நோக்கத்தை அறிந்து செயல்பட்டதுனால என்னென்ன வேணுமோ அத்தனையும் அவங்க கூட எடுத்துட்டு போனாங்க. தீவட்டி எடுத்துட்டு போனவங்க எண்ணெயும் எடுத்துட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் தீவட்டி சீக்கிரத்துல அணையும். அது அணையாம இந்த எண்ணெய் என்ன பண்ணணும், ஊத்தி 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 இதை எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த எண்ணெய் தீர்றதுக்குள்ள மணவாளன் வந்துருவாரு, நான் அவரோட என்ன பண்ணிடுவேன், போயிருவேன். இதுதாங்க நோக்கத்துக்காக நம்ம செயல்படும் பொழுது நமக்கு தேவையானதை நம்ம அறியாம நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை எடுத்துட்டு போக ஆண்டவர் வைப்பார். மற்ற 5 கன்னிகை நோக்கத்துக்காக என்ன பண்ணல, செயல்பட போவோம், பார்த்துக்கலாம், என்ன ஆக போகுது, இயேசுநாதர் வராருன்னு சொல்றாங்க, இன்னமும் வர காணோம், பொறுமையா வருவார், நம்ம பார்த்துக்கலாம். இப்படி அஜாக்கிரதை அந்த 5 கன்னிகைகளுக்கும் கதவானது அடைக்கப்பட்டதே தவிர கதவானது திறக்கப்படலை. நாம நம்முடைய நோக்கத்தை புரிந்து செயல்படாமல் போவோமானால், நம்மை அழைத்த அழைப்பை நம்ம தவற விடுவோமானால், கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தமான்களாக மற்றவர்களுக்கு முன்பாக உத்தரவாதிகளாகவும் உதாரணமாகவும் இருக்க வேண்டிய நாம அந்த நோக்கத்தை மறப்போமானால் நமக்கும் கதவானது அடைக்கப்படும். கதவு அடைக்கப்படும் பொழுது நாம் செய்வதெல்லாம் ஒரு காலம் என்ன பண்ணாது, வாய்க்காது. நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா நோக்கத்துக்காக செயல்படணும். என்னை அழைத்தது நான் பரிசுத்த பாத்திரமாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள நான் பிரயோஜனம் உள்ளவனாக, கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக, மனுஷனுக்கு அல்ல. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறதான சகல பாத்திரங்களும் மனிதனுடைய வேலைப்பாட்டுக்காக செய்யப்பட்டது அல்ல. அது முழுக்க 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 கர்த்தருக்காகவே செய்யப்பட்ட பொருள். அந்த பொருள் ஆலயத்தை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே என்ன பண்ணாது,
வராது. அதனுடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க ஆலயத்துக்குள்ளதான். ஆலயத்துக்குள்ள இருந்து ஜெபிக்க வேண்டியவங்க ஆலயத்துக்குள்ள இருந்து என்ன பண்றது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. சில காரியங்கள் வாய்க்காம போறதுக்கு காரணம் கர்த்தருடைய சமூகத்தை அநேக சிலைமத்தில் அள்ள தட்டுவது, நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் போறதுக்கே காரணமா இருக்கு. அன்னாளை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அன்னாள் எப்படிப்பட்டவங்க? ரொம்ப அழுது ரொம்ப வியாகுலப்பட்டவங்க. எங்க வந்துங்க அழுதாங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு முன்பாக அவங்க அழுது ஒப்பு கொடுத்தபடினால அவங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அப்ப நான் நினைக்கிறேன், எப்ப அன்னாள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவார்னு கர்த்தர் காத்துட்டு இருந்திருப்பாரோ. அப்ப அன்னாள் அம்மா கர்த்தருடைய சமூகத்துக்கு எப்படா வரும், எப்படா அந்த அம்மா கண்ணீரை வந்து ஏன் சமூகத்துல சிந்துன்னு ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, காத்துட்டு இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். வீட்டுல அழுதப்ப பதில் வரல, புருஷங்கிட்ட அழுதப்பையும் பதில் வரல. அந்த அம்மா பேர் என்ன? சக்காலத்தி. அவகிட்டையும் என்ன பண்ணல. அப்படித்தானே பைபிள் போட்டிருக்கு. கர்த்தர் அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஸ்தோத்திரம். வார்த்தை இருக்கா? நான் எதையும் சொல்ல கிடையாது. அப்ப அன்னாள் எங்க அழுது அன்னாளுக்கு என்ன வரல, பதில் வரல. எங்க போய் பதில் வருது? ஆலயத்திற்கு போனா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனா, ஆலயத்துல கண்ணீர் சிந்துனா, ஆலயத்துல அழுதா வார்த்தை உடனே பிறந்தது. அப்ப சில காரியங்கள் வாய்க்காம இருக்குன்னா கர்த்தருடைய சமூகத்துல வந்து விழுந்து கிடாங்க. அப்ப இந்த சீத்தி மரமானது கர்த்தருடைய சமூகத்துக்குள் இருக்க வேண்டிய மரம். சீத்தி மரமானது கர்த்தருடைய ஆலயத்துக்குள் இருக்க வேண்டிய மரம். வெளியில இருந்தா அது பிரயோஜனம் கிடையாது, அதற்கான பலனை அனுபவிக்க முடியாது. அது போலதான் நாம கர்த்தருடைய சமூகத்துக்குள் வராமல் வெளியில இருந்து அழுது புலம்பி கெஞ்சி கூப்பாடு போட்டாலும் நமக்கு பதில் என்ன பண்ணாது, வராது. நமக்கு பதில் வேணும் அப்படின்னா, நம்ம செய்யற காரியம் வாய்க்கணும் அப்படின்னா எங்க வரணுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நிக்கணும். அதனாலதான் இந்த சீத்தி மரத்தை ஆண்டவர் எங்க வச்சாரு? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வச்சார். பலிபீடம் எங்க இருந்துச்சு? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள. தூபபீடம் எங்க இருந்துச்சு? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள. உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்துச்சு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்துச்சு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. அப்ப கர்த்தர் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறாரு? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நாம் காணப்பட வேண்டும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப இந்த சீத்தி மரத்துடைய நோக்கம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அது நுழைய வேண்டும். அது இருக்க வேண்டிய இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். அது ஸ்தலத்தை விட்டு வெளியே வந்தா அதுக்கு மரியாதை கிடையாது. அதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்றதையெல்லாம் கூட, அப்ப பலிபீடமும் தூபபீடமும் இதெல்லாம் எங்க இருக்கு? வெளியில. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டி. அந்த இடத்துக்கு போன வருஷத்துக்கு ஒரு கதை யார் போக முடியும்? ஆசாரியனே போக முடியும். அப்ப எந்த அளவுக்கு கர்த்தர் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பயன்படுத்தப்பட்ட சீத்தி மரத்தினுடைய துண்டுகளை கர்த்தர் கனப்படுத்தி இருப்பார். எத்தனையோ மரம் இருந்திருக்கு. எந்த மரத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சோ தெரியல. எந்த மரத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதோ தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம் கர்த்தருடைய சமூகத்துல இருப்போம்னா நம்மை கர்த்தர் விசேஷமா கனம் பண்ணுவார். சந்தேகமே இல்லை. நீங்க கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறவங்களா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கர்த்தர் கனத்தை கொடுத்தாரு. அவன் கால் வச்சா யோர்தான் என்ன பண்ணும்? அவன் கால் இல்லைங்க, அவன் தோல்ல இருக்கு பார்த்தீங்களா கர்த்தருடைய பெட்டி. அது என்ன மரம்? சீத்தி மரம். அப்ப கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் அந்த இடத்துல நம்ம இருப்போம்னா நம்மை தூக்கி கொண்டு போறவங்களை வைத்து கர்த்தர் அற்புத அடையாளங்கள் என்ன பண்ணுவாரு? செய்ய வைப்பாரு. நம் மூலமா இல்ல, நம்மை சார்ந்து இருக்கிறவங்க மூலியமா. அப்ப நம்முடைய நோக்கம் என்ன? வெளியவா உள்ளையா?
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னைய கொண்டு போய் வச்சதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காதத அந்த திரைச்சிலையை ரெண்டாக கிழித்து தன்னுடைய மாசற்ற சொந்த இரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்து அந்த பரலோகத்துக்கும் அந்த பிதாவுக்கும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக வேண்டிய சீலையை ரெண்டா கிழித்து எல்லாரையும் அன்போடு அழைத்தாரே. நாம் எந்த இடத்துல நாட்டப்பட்டு இருக்கிறோம்? எந்த இடத்துல நாட்டப்பட்டு இருக்கிறோம்? ஆலயத்துக்குள்ளையா இல்லை வெளியவா? உள்ள இருந்தா கனம் கிடைக்கும். ஆலயத்துக்குள்ள இருந்த உடன்படிக்கை பெட்டிக்கு அவ்வளவு மரியாதை. அதுக்கு தூபம் காட்டுறது என்ன? அதை நமஸ்கரிக்கிறது என்ன? அதோடைய கொம்புகளில் போயிட்டு ரத்தத்தை அப்படி வைக்கிறது என்ன? உள்ள போறதுக்கே நடுங்குது ஆசாரியனுக்கு. உள்ள வந்துருவேனா மாட்டேனா திரும்பி உசுரோட? உள்ள ஒரு ஆசாரியம் போறானா ஊரே நடுங்குது. சாயங்காலத்துக்குள்ள அந்த ஆள் வந்துருவானா வெளியில? இல்ல பொணமா தான் இழுக்கணுமா? காரணம் என்ன? கர்த்தருடைய பிரசனத்துக்குள் ஒருவன் ஆழமா இருப்பான் என்றால் அவன் கிட்ட எவனும் என்ன பண்ண முடியாது, நெருங்கிறதுக்கு பயப்படுவான். நீங்க நினைக்கிறீங்க அவன் என்னைய பார்த்து முறைச்சான், அவன் என்னைய பார்த்து அப்படி பேசினான், இவன் எனக்கு விரோதமா அந்த சூனிய வச்சான், இவன் எனக்கு விரோதமா இதை வச்சான். எதை வச்சாலும் நீங்க பிரசனத்துக்குள்ள இருந்தீங்கன்னா கிட்ட நெருங்கிறதுக்கு பயப்படுவாங்க. சீத்தி மரத்துக்கு இருந்த பலம் என்ன? அது தன்னை கொடுக்குற இடத்துக்கு கொண்டு போய் கம்முன்னு விட்டுருச்சு. வெற்றியா வெட்டிக்கப்பா, இழைக்கிறியா இழைச்சிக்கப்பா, சுத்தியால தட்டுறியா தட்டிக்கப்பா, ஆணிய இறக்கல நான் வாங்கிக்கிறேன்ப்பா. என்னைய நீங்க முளைக்க வச்சிங்கன்னா, இன்னமும் சொல்றேன் நான், எத்தனையோ சீத்தி மரம் இருந்துச்சு, ஆனா ஏதோ ஒரு மரத்துக்கு தான் அந்த மகிமை கிடைச்சிச்சு. ஏதோ ஒரு மரத்தான் தூபபீடமாக மாற கிடைச்சிச்சு. ஏதோ ஒரு மரத்துக்கு தான் மேஜையா மாற கிடைச்சிச்சு. ஏதோ ஒரு மரத்துக்கு தான் உடன்படிக்கை பெட்டியா மாறிச்சு. ஏதோ ஒரு மரத்தினால தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, நடந்திருக்கு. அப்ப அந்த மரமா நாமையே இருக்கக்கூடாது. என்னைய மாற்றுங்கப்பா, நான் நாட்டப்பட்டவனா மாறணும்ப்பா. அப்ப நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சமூகத்தில் என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் கனவீனப்படுத்துறாங்களா? சிலர் கண்டுக்க மாட்டுறாங்களா? சிலர் அற்பமா நினைக்கிறாங்களா? உங்களெல்லாம் யாருன்னே தெரியாம இருக்கிறாங்க, உங்க பேர் கூட தெரியாம இருக்கிறாங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த சீத்தி மரத்தை கர்த்தர் சொல்றதுக்கு அந்த மரம் எங்க இருக்குன்ற யாருக்கு நம்பி இருக்காது, தெரிஞ்சிருக்காது நான் நினைக்கிறேன். கோப்பேர் மரத்தை வெட்டி கொண்டு வான்னு நோவாவுக்கு சொன்னப்போ நோவாக்கு அந்த மரம் எங்க இருக்குன்னு நோவாக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. அப்போ ஒரு பெயரை கர்த்தர் உச்சரிக்கிறாருன்னா அதை தேடி ஜனங்களை என்ன பண்ணுவாரு, கொண்டு வர வைப்பார். இந்த மரத்தோட பேரை ஆண்டவர் சொன்னாரு. இந்த மரத்தை தேடி என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க, அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த மரத்தை வைத்து கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள, ஆசரிப்பு குடத்துக்குள்ள அது கட்டினாங்க, வெட்டினாங்க, தட்டினாங்க. அதுக்கான மகிமை கனம் அதிகமாயிருச்சு. அப்ப நம்ம எப்படிப்பட்ட மரமா இருக்கணுமா? சீத்தி மரமா இருக்கணுமா? நாட்டப்பட்ட மரமா இருக்கிறது முக்கியம் இல்ல, எந்த மரமா இருக்கிறோம், எங்க இருக்கிற மரமா இருக்கிறோம். சீத்தி மரம் என்ன பண்ணணும், நம்ம காணப்படணும். அல்லேலூயா. அந்த மரம் தான் மற்றவங்களுக்கு பரிசுத்தத்தை என்ன பண்ணுது, காட்டி கொடுக்குது. இப்போ மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னா இப்போ என்ன பண்ணணுமா? பாவம் இல்லாமல் இருக்கணும். ஆசாரியன் எத்தனை முறை சுத்திகரிக்கப்படுவானா? 7 நாள் 7 முறை. எங்க போறதுக்கு? உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதான மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டு எந்த மரத்துல? சீத்திம் மரத்துல. இப்போ அந்த சீத்திம் மரத்தை வருஷத்துக்கு ஒருக்க பார்க்க போறதுக்கு ஆசாரியனுக்கு என்ன வரல, ஒரு வேகம் வரல. பாவம் இருக்குமோ, எனக்குள்ள அசுத்தம் இருக்குமோ. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களா இருப்பீங்களா? அவங்களை தேடி வரவங்க பரிசுத்தவான்களா தான் என்ன பண்ணுவாங்க. கர்த்தர் பாவத்தை என்ன பண்ண மாட்டாரு, பாவமான மனிதனையும் அனுமதிக்க மாட்டார், பாவத்தையும் அனுமதிக்க மாட்டார். புரியுதா? நாம கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போமானால் பாவத்தையும் அனுமதிக்க மாட்டார், பாவமான மனுஷனையும் அனுமதிக்க மாட்டார். இப்ப முதல் மரம் சீத்தி மரம். இரண்டாவது ஒரு மரம் கேதுரு மரம். இரண்டாவது மரம் கேதுரு மரம். வாசிக்கலாம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியர் ஆகமம் 14:4. சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக, சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்கள். ஒண்ணுல வாசிங்களேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால்
சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். ஸ்தோத்திரம். வாசிங்க. பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்லச் சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். போதும். அப்ப இங்க 2வது மரம் என்ன மரம்? கேதுரு மரம். இந்த கேதுரு மரத்தை ஆண்டவர் எதற்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாராம்? சுத்திகரிப்புக்கு. கேதுரு மரத்தை எதுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறாராம்? சுத்திகரிப்புக்கு. யாரை சுத்திகரிக்கிறதுக்கு? வியாதியஸ்தர்களை சுத்திகரிக்கிறது. வியாதியஸ்தர்களை சுத்திகரிக்கிறதுக்கு எந்த மரம்? கேதுரு கட்டை. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல ஒரு மனுஷன் வியாதியோட இருப்பாங்க அப்படின்னா அந்த வியாதியை சுகமாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? சொஸ்தமாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? பிரயோஜனப்படணுமா? நம்ம சபையில பலவீனமானவங்க சில பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் அவங்கள விசாரிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, அல்லது வீட்டுக்கு போய் ஒரு முறை ஒரு வாட்டியாவது பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? நான் எத்தனையோ வியாதியஸ்தருக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஜெபம் பண்ணுறோம். அவங்கள யாராவது போய் பார்த்ததுண்டா? ஆனால் கர்த்தர் நம்ம எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? வியாதியஸ்தனை சொஸ்தப்படுத்தும்படி, வியாதியஸ்தனை சொஸ்தப்படுத்தும்படி, வியாதியஸ்தனைக்கு சுத்திகரிக்கும்படி கேதுரு கட்டையை ஆண்டவர் அழைச்சாரு. ஆனால் அந்த கேதுரு கட்டை என்ன பண்ண மாட்டேங்குது? செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டேங்குது. இந்த கட்டையை என்ன பண்ணலாம்? குஷ்டரோகியை சொஸ்தமாக்குறதுக்கு கேதுரு கட்டை ஆண்டவர் என்ன பண்றாரு? பயன்படுத்துறாரு. ஆனா இந்த கேதுரு கட்டையானது நான் வியாதியஸ்தனை பார்க்க மாட்டேன், நான் பலவீனப்பட்டவனை பார்க்க மாட்டேன், நான் அவனை விசாரிக்க மாட்டேன். அவருடைய பலவீனங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, போனா எனக்கு வியாதி தொத்திக்கும், நான் அப்படியே பத்திரமா இருந்துக்கிறேன். இதுக்கு அழைக்கலை கேதுரு கட்டைய. கேதுரு கட்டை மூலயமா தான் குஷ்டரோகம் என்ன பண்ணணும்? சொஸ்தமாகணும். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அந்த அழைப்பு எதற்கு? நம் மூலியமாய் சிலரை கர்த்தர் சொஸ்தமாக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? கர்த்தர் என் மூலியமா சிலரை சொஸ்தமாக்கணும், என் மூலமா சில வியாதிஸ்தரை கர்த்தர் குணமாக்கணும், என் மூலியமாக சிலருக்கு அற்புத அடையாளம் நடக்கணும். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? அப்ப நீங்க கேதுரு கட்டையா மாறணும். அப்ப நீங்க கேதுரு கட்டையா. அப்ப எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, நான் உம்முடைய சார்புல நான் செயல்படணும்பா, உம்முடைய சார்புல நான் செயல்படணும்பா, உம்முடைய சார்புல செயல்படணும். புதிய ஏற்பாட்டு காலத்துல யாரு வியாதியை சொஸ்தமாக்குனது? சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டுல யாரு வியாதியை சொஸ்தமாக்குனது? இயேசுவின் கரம், இயேசுவின் வார்த்தை. இயேசுவின் கரமும் இயேசுவின் வார்த்தையும் புதிய ஏற்பாடு வியாதியை சொஸ்தமாக்குச்சு. ஆனா பழைய ஏற்பாடு காலத்துல வியாதியை சொஸ்தமாக்குனது எது? கேதுரு கட்டை. அப்ப புதிய ஏற்பாடுல கர்த்தரின் கரம் என்றால் பழைய ஏற்பாடுல கேதுருவின் கட்டை. அப்ப நம்ம சொல்ல வேண்டியது, அப்பா உம்முடைய வார்த்தையா நான் மாறணும்பா, உம்முடைய கரமா நான் மாறணும்பா, உமக்காக நான் செயல்படக்கூடியவனா மாறணும்பா, உம்முடைய சார்புல நான் செயல்படவனா இருக்கணும்பா. நம்ம கேட்குறோமே, எனக்காக யார் கர்த்தருடைய சமூகத்தில் வழக்காடுவா அப்படின்னு. ஏன் அது நம்மளாவே மாறக்கூடாது மற்றவங்களுக்கு? நம்ம சில சமயம் கேட்குறோம் பார்த்தீங்களா? தப்பு கிடையாது. நம்ம கேட்குறோம், எனக்காக ஜெபிச்சுக்கங்க, நம்ம கேட்குறோம், எனக்காக நீங்கள் உங்கள் வேண்டுதலை நினச்சிக்கங்க, நம்ம கேட்குறோம், தப்பு கிடையாது. அது போல் மற்றவங்க நம்ம கிட்ட கேட்குற நிலைமைக்கு நம்ம ஏன் மாறக்கூடாது? நம்ம மற்றவங்களை கேட்குறோம், எனக்காக ஜெபிச்சுக்கங்க அப்படின்னு. ஏன் நம்ம கிட்ட மற்றவங்க வர அளவுக்கு நம்ம வளரக்கூடாது? ஏன் நம்ம கேதுருவா மாறக்கூடாது? கேதுரு முழுக்க முழுக்க என்ன பண்ணுது? வியாதியை சுகமாக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி 49 51 வசனத்தை வாசிங்களேன். 49 வசனத்தை 51 வசனம். அப்பொழுது வீட்டுக்கு தோஷம் கழிக்க
2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து ஒரு குருவியை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரின் மேல் குன்று கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் எடுத்து இவைகளை கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் 7 தரம் தெளித்து. ஸ்தோத்திரம். போதும். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்த்தோம்? வியாதியஸ்தரை குஷ்டரோகத்தை சுகமாக்குறது கேதுரு கட்டை. இந்த 49 வசனத்துலேருந்து 51 வசனத்துக்கு கீழே நீங்கள் வாசிச்சுங்க, வீட்டில் போய் குறிச்சு வச்சுக்கிட்டு. இங்கே என்ன சொல்லுது? வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள். என்ன தோஷம் இருக்கும்? ஜலதோஷமா? என்ன தோஷம் இருக்கும்? ஒரு ஊழியர் ஒரு சாட்சி ஒன்று பகிர்ந்துக்கிட்டார். என்ன சாட்சி அப்படின்னா, ஒரு முறை ஒருவருடைய வீட்டுக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஜெபிக்கும்படிக்காக ஒருவருடைய வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அழைக்கப்பட்ட அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு ஆட்டோ டிரைவர். அழைக்கப்பட்ட ஒரு அந்த நபர் ஆட்டோ ஓட்டக்கூடியதான ஆட்டோ டிரைவர். ஒரு ஊழியக்காரை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாரு. ஊழியக்கார ஜெபமான சொல்லியிருக்கிறாரு. இந்த ஊழியக்காரன் நின்றுட்டு, சரி என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும், என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டில் நைட் நேரத்தில் தூங்க முடியாது. நான் வசிக்கிற அந்த வீட்டில் இரவு நேரத்தில் என்ன பண்ண முடியாது? நிம்மதியாக தூங்க முடியாது. அப்படி தூங்குனாக்க தென்னை மரம் முறிஞ்சி வீட்டு மேலே விழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். எனக்கு மாத்திரமல்ல, வீட்டில் இருக்க என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, என் தகப்பனுக்கு, என் தாயாருக்கு, எல்லாருக்குமே அந்த சத்தம் என்ன பண்ணும்? கேட்கும். ஒருத்தனுக்கு கேட்டால் கூட பரவாயில்ல, ஒட்டுமொத்த பேத்துக்கு என்ன பண்ணும்? கேட்கும். நாங்கள் எல்லோரும் இருட்டு நேரத்தில் ஏந்திரிச்சு வந்து பார்ப்போம், தென்னை மரமாக நிற்கும். ஒவ்வொரு ராத்திரியும் எங்களுக்கு இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நிம்மதியாக உறக்கம் இல்லை. அப்போ இரண்டாவது என்ன சொல்கிறாரு? எங்கள் வீட்டில் எந்த புது துணி வாங்கி வச்சாலும் அது கத்திரிக்கோள் போட்டு நறுக்கின மாதிரி என்ன பண்ணிடுது? போயிடுது. விடிஞ்சா கல்யாணம், ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி அயன் பண்ணி நாங்கள் இதில் பீரோலில் பெட்டியில் வைக்கிறோம். ஆனால் வைக்கிற துணியானது கல்யாணத்துக்கு போகிறப்ப பார்த்தா கத்திரிக்கோளை வச்சு என்ன பண்ணுது? 4 முனை வெட்டின மாதிரி இருக்கு. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யலையா? நிறையா பண்ணோம், செய்யாத முயற்சி இல்லை. என்னப்பா முயற்சி பண்ண? ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன? என் கூட சக ஆட்டோ ஓட்டுனர், என் கூட வண்டி ஓட்டக்கூடியதான இன்னொரு ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணார்? அவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். என்ன காரியம் சொன்னாருன்னா, நண்பா நீ ரொம்ப கஷ்டப்படுற, உன் குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீயும் ரொம்ப எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்ட, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னா, ஒரு கருங்கோழி வாங்கு, ஒரு கருங்கோழி வாங்கு. அந்த கோழியோட தலையை வெட்டிட்டு அந்த ரத்தம் சொட்டும் பார்த்தீங்களா, அந்த ரத்தம் சொட்ட சொட்ட 3 முறை வீட்டை சுற்றி வா, உன்னை பிடிச்ச எல்லா பீடையும் ஒளிஞ்சிருன்னு சொல்லி அந்த நண்பர் சொல்ல, எல்லா தோஷமும் உன் வீட்டை விட்டு போயிருந்து அந்த ஆட்டோ நண்பர் சொல்ல. இவர் சொல்கிறார், எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, கவனிக்கிறீங்களா, எனக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயத்தில் நம்பிக்கை இல்லை, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல. இவர் சொல்ல, நண்பா நீ செய்யாத, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நண்பர் என்ன பண்ணார்? நண்பனுக்காக ஒரு கருங்கோழி வாங்கி அதோடைய கழுத்தை வெட்டி அதோடைய ரத்தம் சொட்ட சொட்ட வீடை 3 முறை வீட்டை சுற்றி அவுட்டரில் சுற்றி வந்து போயிருக்காரு. இந்த ஊழியக்காரர் கேட்டிருக்காரு, மாறிச்சாப்பா? இல்லை, எங்கள் அம்மாய்க்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எங்கள் அம்மாவுக்கு அது வரைக்குமாவது எங்கள் அம்மா நல்லா இருந்துச்சு, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இப்போ எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பைத்தியம் பிடிச்சி ஓடிட்டாங்க, எங்கே இருக்கிறாங்க தெரியலை, உயிரோடு இருக்கிறாங்களா தெரியலை அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டோ டிரைவர் அழுகையோடு இருக்க அந்த ஊழியக்கார் ஊக்கமாக என்ன பண்ணார்? ஜெபிச்சு இயேசுவின் நாமத்தில் நல்ல ஊக்கமாக ஜெபிச்சுட்டு வந்திருக்கார். வந்த கொஞ்ச நாள் அவருக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. என்ன ஃபோன் அப்படின்னா, பைத்தியம் பிடிச்சி காணாமல் போன எங்கள் அம்மா தெளிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. பைத்தியம் பிடிச்சி காணாமல் போன எங்கள் அம்மா தெளிஞ்சு. அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஜெபிக்கிறப்ப அந்த பிரச்சனையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மாத்துறாரு. அப்போ இங்கே வேதம் 49 51 வசனம் சொல்லுது, வீட்டின் தோஷத்தை கழிக்க கர்த்தர் கேதுரு கட்டை என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார்னா, வியாதியஸ்தனை சுகமாக்குறதுக்கும், சில தரித்திரங்களும் சில தோஷங்களும் சிலதான பாவங்களும் எந்த குடும்பத்தில் கட்டப்பட்டிருக்கோ அந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாராக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருடைய மைண்டு வாய்ஸ்,
என் குடும்பமே அப்படிதான் பாஸ்டர் இருக்கு. நான் போய் எங்க பாஸ்டர் மற்ற குடும்பத்துக்கு? அழைத்த அழைப்பு என்னைக்கும் மாறாது. அழைத்த அழைப்பு என்னைக்கும் கிருபை வரங்களும் மாறாது, அழைப்பும் மாறாது. அப்ப நம்ம எப்படிப்பட்ட கேதுரு கட்டையா மாறணுமா? பிறருடைய தோஷங்களை கழிக்கக்கூடிய கேதுரு கட்டையா மாத்துங்கப்பா. பிறருடைய வியாதியை சொஸ்தமாக்குற கேதுரு கட்டையா மாத்துங்கப்பா. இந்த கட்டை கனி கொடுக்கும், இந்த கட்டை இலையுதிராது இருக்கும். இந்த கட்டை செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். முதலாவது சீத்தி மரம், இரண்டாவது கேதுரு மரம். இரண்டாவது மரம் என்ன மரம்? கேதுரு மரம். இந்த கேதுரு மரத்தை தான் கர்த்தர் அன்னைக்கு சுத்திகரிப்பு என்ன பண்ணாரு? நடத்தி கொண்டு இருந்தார். நம்ம மற்றவங்களை சுத்தம் பண்றவங்களா இருக்கணுங்க. நம்ம மற்றவங்கள பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, குடும்பத்தில் இருக்கிற பீடையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? சுத்தம் பண்றவங்களா இருக்கணும். தள்ளி உரம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, மேயிற மாட்ட அந்த கதையை என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. புரியுதா? நம்ம என்ன பண்ணணும்? சுத்திகரிப்பை கொடுக்குறவங்களா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? வியாதியை சுகமாக்குறவங்களா இருக்கணும். நம்ம ஜெபிச்சா அவன் குடும்பத்தில் இருக்க தரித்திரம் மாறணும். நம்மளால அவன் குடும்பத்துக்கு தரித்திரம் வச்சுன்னு யாரும் என்ன பண்ணக்கூடாது. குறிப்பா சபைக்கு போறவங்கள பார்த்து யாரும் சொல்லிடக்கூடாது. குறிப்பா இந்த சபைக்கு வரவங்கள பார்த்து யாரும் என்ன பண்ணிடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? இந்த சபைக்கு வரவங்கள பார்த்து இந்த நபரால தான் என் குடும்பம் நாசமா போச்சுன்னு யாரும் என்ன பண்ணக்கூடாது. இவனாலதான் என் பிள்ளை இன்னைக்கு பலவீனப்பட்டு கிடக்கிறான்னு யாரும் என்ன பண்ணக்கூடாது. இவனாலதான் என் புருஷன் கெட்டு போனான்னு யாரும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டிய ஒரே சாட்சி, இவரால என் குடும்பம் கட்டப்பட்டிருக்கு, இவரால என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, இவரால என் வியாதி சுகமாயிருக்கு, இவரால பல நாள் விட முடியாத பாவத்தை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம். இதுதாங்க கிறிஸ்தவனுக்கு சாட்சி. இந்த சபையில் இருக்க விசுவாசிகளுக்கான சாட்சி, கேதுரு கட்டைக்கான சாட்சி, கேதுரு கட்டைக்கான சாட்சி. அப்ப எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? கேதுரு கட்டை சுத்திகரிக்க கூடியவர்களாக, சுத்தம் பண்ணக்கூடியவர்களாக. இன்றைக்கு நம்ம தெருக்களை சுத்தம் பண்றவங்க நம்ம பார்க்குறோம். அவங்க கையில் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். என்ன எக்யூப்மெண்ட் இருக்கும்? விளக்கமாறு. விளக்கமாறு எதில் செஞ்சிருப்பாங்க? தென்னை மரம். தென்னை மரத்து கீத்து என்ன பண்ணியிருப்பாங்க? எத்தனையோ மரம் இருக்குல்ல, ஏன் தென்னங்கீத்துல மட்டும் விளக்கமாறு பின்னுறாங்க? நாணல் இருக்கு, கூட்டலாம். அப்புறம் இன்னொன்று ஒரு சம்பா மாதிரி ஒரு குச்சி இருக்கும், அதுலேயும் கூட்டலாம். ஏன் தென்னங்கீத்தை மட்டும் ஒரு அக்யூரேட்டாக எல்லா பக்கமும் விளக்கமாத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க? சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தென்னங்கீத்தில் தாங்க விளக்கமாறு பின்னி வித்துக்கிட்டு இருக்காங்க. விளக்கமாத்தில் தான் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. தென்னை விளக்கமாத்தில் வேறு விளக்கமாறு யூஸ் பண்ணுறது இல்லைங்க. காரணம் என்னங்க? சுத்தம் பண்ணணும்னா அது தென்னங்கீத்தை வச்சு தான் என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணணும். அதே போல் ஒருத்தனை தூக்கிட்டு போனாலும் இதெல்லாம் தான் தூக்கிட்டு போகணும். தென்னை உள்ள தான் தூக்கிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்கல்ல? பாடை எதில் கட்டுவாங்க? எதில் கட்டுவாங்க? ஒருத்தனை சுத்தம் பண்ணுறதுனாலும் தென்னை மரம் தான், ஒருத்தனை தூக்கிட்டு போகிறதுனாலும். அப்போ ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டாலும் கேதுரு கட்டையாக தான் இருக்கணும். ஒரு குடும்பம் சுத்திகரிக்கப்படாது கேதுரு கட்டையாக தான் இருக்கணும். ஒரு குடும்பத்தோட தோஷத்தை கழிச்சானது கேதுரு கட்டையாக தான் இருக்கணும். அந்த கட்டை நம்மளா இருக்கணும். அல்லேலூயா. அந்த கேதுரு கட்டை யாரா இருக்கணும்? நம்மளா இருக்கணும். மற்ற குடும்பத்துக்கு அற்புதம் சிறப்பா கர்த்தர் நம்ம குடும்பத்தை விட்டுருவாரா? விட்டுருவாரா? அப்ப என்ன அர்த்தம்? நம்ம மாறினா நம்ம குடும்பத்தில் இருக்கிற பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் என்ன கன்றாவியா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? மாத்திடுவார். எனக்கு ஃப்ளோவில் நிறையா வரும், அதனால கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார்? மாத்திடுவார். எதுவா வேணா இருக்கட்டும். ஒரு நாள் விளையாட்டுக்கு ஒருத்தட்ட நான் பேசிட்டு இருந்தேன். என்ன பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, எலுமிச்சம்பழம் இருக்கு பார்த்தீங்களா? எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதில் மிளகாத்தூளையும் மஞ்சத்தூளையும் வச்சு 4 வீட்டில் போட்டுருவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போமான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, விசுவாசி வீட்டில் போய் போடுங்களேன், அலறி அடித்து தன்னை போல என்ன பண்ணுவாங்க, சபையில் வந்து கிடப்பாங்க, ஏன் மற்ற வீட்டில் போய் போடுறீங்க? இப்போ என்ன காரணம் அப்படின்னா, விசுவாசிங்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட எலுமிச்சம்பழத்தை பார்த்து என்ன வர மாட்டேங்குது? தைரியம் வர மாட்டேங்குது.
அதை தூக்கி எறிஞ்சிட்டு போய் தொலை அப்படின்ட்டு போகிறதுக்கான தைரியம் என்ன பண்ண மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. நம்முடைய விசுவாசம் தாங்க நம்ம வீட்டுக்குள்ளே எதையும் கொண்டு வராது. நம்ம விசுவாசம் நம்ம வீடு எதுவும் அது எதுவும் செய்யாது. சாவுக்கு ஏதுவான எதை தொட்டாலும் அது என்னையை தோடாது, அது என்னை தீண்டாதுன்ற விசுவாசம் உள்ள இருந்தாதான் சாவுக்கு ஏதுவான வாசப்பல்ல எதை வச்சாலும் எடுத்து தூக்கி எறிய முடியும். அப்ப நமக்குள்ள தைரியம் வந்தால் நம்மளை வச்சு வெளியில கர்த்தர் என்ன பண்ணுவாரு, மற்ற குடும்பத்துக்கு கிரியை செய்வாரு. அப்ப நமக்குள்ள என்ன வரணும், இந்த கேதுரு கட்டைக்கு என்ன வரணும், தைரியம். என்ன தைரியம், எது வந்தாலும் அது என்னை அணுகாது, சாவுக்கு ஏதுவான தொட்டாலும் கடித்தாலும் எனக்கு ஒன்றும் செய்யாது. இப்போ இரண்டாவது நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, கேதுரு மரத்தை போல இருக்கணுமா. மூன்றாவது நாம் எந்த மரத்தை போல இருக்கணுமா, ஒலிவ மரத்தை போல இருக்கணுமா. வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 8:8. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ஒலிவ மரமும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். இந்த ஒலிவ மரம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு விடுதலை. அது என்ன பண்ணுது, குறிக்கிறது ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், ஒரு சுதந்திரத்தை அது என்ன பண்ணுது, குறிக்கிறது. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தை வாசிக்கலாமா. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலையை அதன் வாயில் இருந்தது. போதும். அப்ப ஒலிவ மரம் என்றால் எதை குறிக்கிறது, ஒரு விடுதலை, ஒரு சுதந்திரம், ஒரு சுதந்திரம். அப்ப இந்த ஒலிவ மரத்துடைய வேலை என்ன அப்படின்னா, அங்க உபாகமம் 8:8 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த தேசத்தை சொல்றாரு. அதாவது கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருக்கா, ஒலிவ மரமும், அதுல மென்ஷன் பண்ண வார்த்தை ஒலிவ மரமும் இருக்கிறது, ஒலிவ மரத்தின் எண்ணெய் உள்ளது, ஒலிவ பழங்கள் உள்ளது. அப்ப ஸ்தோத்திரம். அப்ப 3 காரியமும் அடக்கியது அந்த தேசம். இப்ப எண்ணெய் இல்லாத ஒரு சமையல் யார் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்ப எண்ணெய் ஆனது ஒரு குடும்பத்திற்கு, ஒரு சமையலுக்கு அடித்தளமான ஒண்ணு. எண்ணெய் தேய்க்காம யாராவது இருப்பீங்களா? நம்முடைய சரீரத்துக்கு என்ன தேவை, நம்முடைய ஆகாரத்திற்கும் என்ன. அப்ப எண்ணெயானது ஒரு மறைக்க முடியாத ஒரு பொருளாக உள்ளது. அப்ப தேவன் சொல்றாரு, உன் வாழ்வுக்கு தேவையான ஒலிவ எண்ணெய் உள்ள தேசம் உனக்கு நான் தரேன். அப்ப ஒலிவ எண்ணெய்ங்கிறது எதை குறிக்கிறது, ஒரு சுதந்திரத்தை. இங்க நோவாவுடைய நாட்கள்ல நோவா புறாவை வெளியே விடுறாரு. புறா என்ன பண்ணுது, வெளியே போயிட்டு ஒரு ஒலிவ இலையை கொத்திக்கிட்டு, அந்த ஒலிவ இலையை பார்த்தோன்னே நோவாவுக்கு புரிஞ்சிருச்சு, இனி வெளியில போகலாம், இனி ஒரு சுதந்திரமாக இருக்கலாம். அதே போல இந்த ஒலிவ மரம், ஒலிவ இலை, ஒலிவ எண்ணெயை தான் அந்நாட்கள்ல அபிஷேகம் பண்ணுவதற்கு பயன்படுத்தப்பட்டதான ஒரு எண்ணெய். அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட அபிஷேகம், அது தாவீதின் தலையில் ஊற்றப்பட்ட அபிஷேகம், அது ராஜாக்களை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக வைக்கப்பட்டதான ஒரு பிரத்யட்சமான ஒரு எண்ணெய். ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுவதற்காகவே வைக்கப்பட்ட எண்ணெய் தான் எந்த எண்ணெய், ஒலிவ எண்ணெய். இப்போ மூன்றாவது நம்ம எப்படிப்பட்ட மரமா இருக்கணுமா, சுதந்திரத்தை கொடுக்கிற மரமாகவும் அபிஷேகத்தை காட்டி கொடுக்கிற மரமாகவும் இருக்கணுமா. அபிஷேகத்தை, ஒலிவ எண்ணெய் ஊற்றப்பட்டா அங்க ஒலிவ எண்ணெயை குப்பியில ஊத்திட்டால் என்ன ஆக போகுது, கர்த்தர் யாரையும் அபிஷேகம் பண்ண போறாருன்னு அர்த்தம். சாமுவேலுக்கு சொல்ற ஒரு கொம்பை எடுத்து எண்ணெய் என்ன பண்ண ஊற்றி கொண்டு போ. அப்ப தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் இன்னொருத்தர் யாரை என்ன பண்ண போறாரு, அபிஷேகம் பண்ண போறாரு. அப்போ ஒலிவ எண்ணெய் என்றாலே அபிஷேகத்தை அது என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. அப்ப ஒலிவ மரம் எதை குறிக்குது, விடுதலையை குறிக்குது. ஒலிவ எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்குது. அபிஷேகம் ஒரு விதமான விடுதலை. என்ன விடுதலை தெரியுமா, நம்முடைய பாரம்பரிய கட்டுகளை, நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை, நம்முடைய பழைய மனுஷனை களைந்து ஒரு புதிய மனுஷன் என்னும் விடுதலைக்குள் நடத்துவது எது தெரியுமா, அபிஷேகம் மட்டும்தான்.
அபிஷேகம் தான் நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணோம், நடத்தும். பழைய வாழ்க்கையின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையை நடத்துவது எது தெரியுமா? அபிஷேகம் தான். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் போனதுக்கு அப்புறமா இன்னொரு தியேட்டரவாளனை உனக்கு அனுப்புறேன், அவர் உனக்கு நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து கொடுத்து உனக்கு ஆலோசனை சொல்லி எனக்கு என்ன பண்ணுவாரு, நடத்துவார் அப்படின்னாரு. அபிஷேகம் என்ன பண்ணுது? பழையவைகளை களைந்து புதிய வாழ்க்கைக்கு நேராக நடத்தக்கூடியது அபிஷேகம். அந்த இன்னொரு அந்த ஒலிவ எண்ணெய் அவ்வளவு நறுமணமா இருக்குமா. அந்த ஒலிவ எண்ணெய் ஆலிவ் ஆயில்னு சொல்லுவாங்க, அது அவ்வளவு நறுமணமா இருக்குமா. இன்றைக்கும் பல நாடுகள்ல பல பணக்காரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெய் என்றால் அது இந்த ஒலிவ எண்ணெய் தான். அது இந்த ஒலிவ எண்ணெய் தான். இன்றைக்கும் சில ரிச்சான ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், உயர்தர பணக்காரங்களாக இருக்கட்டும், பயன்படுத்தக்கூடியதான ஒரு சமையல் எண்ணெய் என்றால் அது ஒலிவ எண்ணெய். அதில் அவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிறது. அதன் தன்மைகள் அவ்வளவாக விவரிக்கிறாங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயில்னு போட்டு பாருங்க, இல்லை ஆலிவ் ஆயில் பெனிஃபிட்ஸ்ன்னு போட்டு பாருங்க, அதனுடைய பிரதிபலனம் உங்களுக்கு வரும். அப்போ ஒரு ஒலிவ மரமாக இருந்தால் அந்த ஒலிவ மரம் விடுதலைக்கு நேரம் என்ன பண்ணணும், நடத்தணும். இன்னொரு காரியம், அந்த ஒலிவ இலையை பார்த்த உடனே நோவாவுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. நோவாவுக்குள்ள ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? தண்ணி வரைஞ்சிருச்சு, நம்ம வெளியே போக போகிறோம். ஒரு வருஷமா பேழைக்குள்ளேயே இருந்துட்டோம், இப்போ வெளியே போக போகிறோம். சிலர் பல வருஷமா சிலர் அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க, பல நாட்களை அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. வெளியில வர முடியாம என்ன பண்றாங்க, தவிக்கிறாங்க. வெளியே கொண்டு யாரும் விட்டுற மாட்டாங்களா? யாராவது எனக்கு ஒரு வாசல் காட்ட மாட்டாங்களா? ஏதாவது எனக்கு ஒரு பாதை கிடைக்காதா? அடைஞ்சு கிடக்குறாங்க. அடைக்கப்பட்டவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது எது தெரியுமா? ஒலிவ இலை. அந்த ஒலிவ இலையை பார்த்தோன்னு நோவாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் விடுதலை அடைய போறேன், நான் விடுதலை அடைய போறேன். அப்ப நாம் ஒலிவ மரமாக மாறணும்னா, நம்ம ஒலிவ மரமாக மாறணும் அப்படின்னா அநேகர் என்ன பண்ணுவாங்க, நான் விடுதலை அடைய போறேங்கிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வாங்க. நாளானது வரும், விடுதலை அடைவாங்க. உங்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த நறுமண தைலம், அந்த அபிஷேகம் அவர்களை இன்னொரு விடுதலைக்கு நேராக, ஆவிக்குரிய விடுதலைக்கு நேராக என்ன பண்ணும், நடத்தும். அப்ப நம்ம எப்படிப்பட்ட மரமா இருக்கணுமா? மூன்றாவது, ஒலிவ மரம். விடுதலையை காட்டி கொடுக்கணும், ஆவிக்குரிய விடுதலையும் காட்டி கொடுக்கணும். 2 விடுதலை, சரீர பிரகாரமான விடுதலை, அடைக்கப்பட்ட நெருக்கத்திலிருந்து விடுதலை ஒலிவ இலையை கொண்டு, பாவத்தில் அடைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுதலை அபிஷேக தைலத்திலிருந்து. அப்ப 2ஐயும் எது காட்டி கொடுக்குது? ஒலிவ மரம் விடுதலையை காட்டி கொடுக்கும், ஒலிவ மரம் அபிஷேகத்தை காட்டி கொடுக்கும். ஒலிவ மரம் என்றாலே அது அபிஷேகத்தை தான் காமிக்கும். ஒலிவ எண்ணெயினாலே அது அபிஷேகம் தான். அப்ப நம்ம மூன்றாவதா எப்படிப்பட்ட மரமா இருக்கணுமா? ஒலிவ மரங்களா இருக்கணுமா. 4வது, இதோட நான் முடிக்கிறேன், அத்தி மரம். 4வது மரம் அத்தி மரம். வாசிக்கலாம், மத்தேயுவின் சுவிசேஷம் 21:19. மத்தேயுவின் சுவிசேஷம் 21:19. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளே அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அடுத்து அப்படியே 11:20 வாசிங்க மார்க்கு. அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலம் ஆனபோது அவர் நகரத்தில் இருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். ஸ்தோத்திரம். இப்போ 4வது கடைசியாக ஒரு மரம். என்ன மரம்? அத்தி மரம். இது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தேடி வந்த ஒரு மரம். இயேசு கிறிஸ்து தேடி வந்த ஒரு மரம். இயேசு யாரை தேடி வரப்போறாரு? இப்ப நம்மளை தேடி வரப்போறார். அன்றைக்கு அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவருக்கு அந்த மரத்தை பார்த்து, அந்த மரம் பசுமையா இருக்குது என்று பார்த்து, அதில் கனி இருக்கும் என்று சொல்லி வந்து பார்த்தாரு. அந்த மரத்தில் கனி இல்லை. அந்த மரத்தை என்ன பண்ணிட்டாரு? சபிச்சு விட்டு போயிட்டார்.
மறுநாள் வரும் பொழுது சீஷர்கள் பார்க்குறாங்க. அதான் 20வது வசனத்தில், மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டு. ஸ்தோத்திரம். 4வது மரம் கொஞ்சம் முக்கியமான மரம், கொஞ்சம் வித்தியாசமான மரம், இந்த அத்தி மரம். இந்த அத்தி மரம் என்பது இயேசு நம்மை அழைத்து செல்ல போகிற அடையாளத்துக்கு என்ன பண்ணுகிறது? இந்த அத்தி மரம் இருக்குது. அவர் வருவார், நம்மை அழைத்து கொண்டு போவார். அப்ப இயேசு தேடி வந்தாரு. தேடி வந்த இயேசுவிற்கு இந்த அத்தி மரத்துக்கிட்ட எதிர்பார்த்த எதுவுமே கிடைக்கல. அப்ப இயேசு ஒரு நாள் நம்மை தேடி வருவாரு. அவர் எதிர்பார்த்தது நம்ம இடத்துல இல்லாமல் போனால் அவர் நம்மை எப்படிதான் வைத்து போவார்? ஒரு பாடல் ஒன்று உண்டு இல்ல, நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். என்ன மரம்? நல்ல கனி கொடாத மரம். நல்ல கனி கொடாத மரம். நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும், கொடுக்கணும். நல்ல கனி என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இயேசு தேடுறாரு, நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் அவர் தேடுறாரு. நல்ல குணம் இருக்காதா? நல்லவங்களா மாற மாட்டோமா? நம்ம நல்ல கனி கொடுக்க மாட்டோமா? தேடி வரவங்களுக்கு உதவி செய்ய மாட்டோமா? இப்படி பல காரியத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நம்ம கிட்ட தேடிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மனுஷனை குறித்து சொல்லுவார்ல ஏசாயா கிட்ட சொல்லுவார்ல, நான் ஒரு மனுஷனை தேடினேன்ப்பா, ஒருத்தனையும் காணோம்ப்பா. ஒருத்தனை தேடினேன்ப்பா, ஒருத்தனையும் காணோம்ப்பா. அதே போலதான் இயேசு அத்தி மரத்தை தேடி வந்தாரு. அதில் இடத்துல கனிகள் இருக்கும், அதை நாம் புசிக்கலாம்னு சொல்லி. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமானதுங்க. இந்த அத்திமரம் இயேசுவுக்கு பிரயோஜனமானது. இந்த அத்திமரம் இயேசுவுக்கு பிரயோஜனமானது. சித்தி மரம் ஆலயத்துக்குள்ள, கேதுரு மரம் சுத்திகரிப்புக்கு, ஒலிவ மரம் விடுதலை, இது எல்லாமே மற்றவங்களுக்கு. இது எல்லாமே மற்றவங்களுக்கு. அத்தி மரம் மட்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு. அவர் தேடி வந்த ஒரு மரம் அத்தி மரம். முன்பு சொன்ன கனி உள்ள வாழ்க்கையெல்லாம் மற்றவங்களுக்குங்க. இந்த கனி உள்ள வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற நெருக்கத்தை பொறுத்தே அவர் நம்மை தேடி வருவார். அப்ப அத்தி மரத்துக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு ஒரு தொடர்பு இருந்திருக்கும், ஒரு நெருக்கம் இருந்திருக்கும். தேடி வந்தாரு. மரம் என்ன பண்ணிருச்சு? ஏமாத்திருச்சு. மரம் ஏமாத்திருச்சு. இயேசு கிறிஸ்துக்கு நம்மளாம் தேவை. நம்மை கொண்டுதான் அவர் ஒரு காரியத்தை செய்ய அவர் சித்தமா இருக்கிறார். யாரை கொண்டு செய்ய அவருக்கு தகுதி உண்டு, அவருக்கு பலன் உண்டு, அவருக்கு எல்லா ஆற்றலும் உண்டு. ஆனாலும் நமக்காக அவர் ஏன் காத்துக்கிட்டு இருக்கோம்? ஏன் அந்த ஒரு ஆட்டுக்காக அவ்வளவு தூரம் போகணும்? 99 ஆடு இருக்கே, அந்த ஒரு ஆட்டுக்காக ஏன் போகணும்? அந்த ஆடு நாளைக்கு ஒரு பெரிய மந்தையை என்ன பண்ணும்? உருவாக்கும். அந்த ஒரு ஆடு நாளைக்கு இதே போல நூற்றுக்கணக்கான ஒரு மந்தையை உருவாக்க கூடும். அப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தேசத்துல கொண்டு வர முடியும். நம்மளால நம்ம வசிக்கிற பட்டணத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்மளால நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால என்னமோ தெரியல, இன்ன வரைக்கும் நம்மளை விடாம விரட்டிக்கிட்டு இருக்கிறார். புரிஞ்சவங்களுக்கு அது புரியட்டும். ஏன் இன்னும் விரட்டிக்கிட்டே இருக்காரு? நீங்க யோசிப்பீங்க, என்கிட்ட என்ன நன்மை ஆண்டவரே கண்டீங்க? நான் உத்தமனே கிடையாதுப்பா. எலியா சொன்னது போல என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்லன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா ஏன் விரட்டுறாரு விடாம? நாம் அத்திமரம் பட்டு போயிடக்கூடாதுன்னு விரட்டி வந்துகிட்டு இருக்கிறார். நாம அத்திமரம், இந்த அத்திமரம் அக்கினிக்கு இரையாயிடக்கூடாதுன்னு விரட்டி வந்துட்டு இருக்காரே தவிர ஆள் கிடைக்காம இல்லைங்க. ஆள் கிடைக்காம இல்ல, வேறொரு அற்புத அடையாளம் செய்ய மனுஷன் கிடைக்காம இல்ல, நம்ம அக்கினிக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்மளை விரட்டி வந்துகிட்டு இருக்கிறாரு.
அப்ப இந்த அத்திமரம் எதற்கு கடைசியில் இறையாச்சு? அக்கினிக்கு இறையாச்சு. அது அக்கினிக்கு இறையாயிடக்கூடாதுன்னு தான் அவர் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இயேசு நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காரு. நம்ம கிட்ட கனி இல்லைன்னா நம்ம அக்கினிக்கு போயிருவோம். கனி இருக்குமானால் பரலோகத்துக்கு போவோம். கனி இருந்தா பரலோகத்துக்கு. இயேசு விரும்புகிற நற்குணம் நமக்குள் இருக்குமானால், இயேசு தேடி வந்தது நமக்குள் இருக்குமானால், அந்த 100க்கு அதிபதி, அந்த சுத்திரம் பணக்காரன் தன்னுடைய கூலிக்காரர்களை தேடி வரும் பொழுது தனக்கு கொடுத்த தாளந்தை பெருக்கினவனை ஆசீர்வதித்தான், புதைத்தவனை சபித்தான். பெருக்கினவனை ஆசீர்வதித்தான், புதைத்தவனை சபித்து வைத்தான். அதுபோல இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை தேடி வரும் பொழுது அது பிரதிபலனை கொடுக்காவிட்டால் அக்கினிக்கு போடப்படும், அக்கினியில் போடப்படும். இப்ப பாருங்க, நாட்டப்பட்ட மரம் தாங்க சீத்தி மரம், நாட்டப்பட்ட மரம் தான் கேதுரு மரம், நாட்டப்பட்ட மரம் தான் ஒலிவ மரம், நாட்டப்பட்ட மரம் தான் அத்தி மரம். ஆனா இது எப்படிப்பட்ட பிரயோஜனமா இருக்குன்றது தான் முக்கியம். நீர்க்கால்கள் ஓரமாய் கர்த்தர் நாட்டப்பட்டது உண்மைதான், வளர்ந்தது உண்மைதான். ஆனா பயன்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, பிரயோஜனம்னு ஒன்று இருக்குல்ல, அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே, அர்த்தமே இல்லையே, நாட்டப்பட்டதுக்கான பிரயோஜனம் இல்லையே. இத்தனை நாட்கள் இந்த நாட்டப்பட்ட மரம் வேறு தண்ணியை உறிஞ்சு உறிஞ்சு கொடுத்தனை வளர்த்துக்கிட்டதுக்கு பிரயோஜனம் இல்லையே. எதுக்கு கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு? எதுக்கு நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு? நம்ம அதை உறிஞ்சு 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 நம்ம வளர்ந்து நம் மூலியமாக ஒரு எழுப்புதல் வந்துடக்கூடாதுன்னு நம்மளை வளர்த்தாரு. நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம், என்ன நினைச்சு வளர்க்குறோம்? பெற்றோருங்க இருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க பிள்ளைங்களை அரும்பாடுபட்டு பெரும்பாடுபட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி படிக்க வைக்கிறீங்க. எதுக்கு? ஒரு நாள் நம்மளை அவன் பார்க்க மாட்டான். ஆசை இருக்குல்ல, என் பிள்ளை வேலைக்கு போய் ஒரு புடவை வாங்கி கொடுத்துட மாட்டானா, என் பிள்ளை வேலைக்கு ஒரு சட்டை பேண்ட் எனக்கு வாங்கி கொடுத்துட மாட்டானா, ஒரு ஆசை இருக்கா இல்லையா? இல்லாமையே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், ஏதோ ஒரு ஆசை உள்ள இருக்குல்ல. அது போல தானே நம்மை ரட்சிப்புகள் நடத்திய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆசை இருக்கும். இவன் ஏதாவது செஞ்சிட மாட்டானா, என் நாமத்தின் நிமித்தம் வியாதியை சொஸ்தமாக்கிற மாட்டானா, என் நாமத்தின் நிமித்தம் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லிட மாட்டானா, என் நாமத்தின் நிமித்தம் பரலோகத்துக்கு கூட்டு வந்துட மாட்டானா? இருக்குமா இருக்காதா? நாம பெத்த பிள்ளைங்கன்னா மாத்திரம்தான் நம்மளை பார்க்கணும்னா நம்மை ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே எண்ணம் இருக்கும் அல்லவா? இருக்குமா இருக்காதா? அப்ப செயல்படணுமா இல்லையா? நாட்டப்பட்ட மரம் பிரயோஜனம் உள்ள மரமா இருக்கணும். நான் கேதுருவா இருக்கிறேன், நான் ஒலிவ மரமா இருக்கிறேன், நான் அத்தி மரமா இருக்கிறேன், நான் சித்தி மரமா இருக்கிறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. பயன்பாட்டுக்கு வரணும், வளர்ந்து பிரயோஜனம் இல்ல, பயன்பாட்டுக்கு வரணும். சில சொல்லுவாங்க 10 வருஷம் 20 வருஷம் ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை வருஷம், வளர்ந்து என்ன பிரயோஜனம்? பயன்பாட்டுக்கு வரலையே, ஞானஸ்தானம் என்னும் சத்தியத்தின் அடிப்படைக்கு வரலையே, வளர்ந்து என்ன பிரயோஜனம்? வளர்ந்து என்ன பிரயோஜனம்? உள்ள வரலையே, பயன்பாட்டுக்கு வரலையே. கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படி அழைக்கிறாருங்க, நம்மளை பயன்படுத்தும்படி விரும்புறாருங்க. பயன்பாட்டுக்குள்ள வாங்க. கொள்ளு பற்றைக்குள்ள இரும்பு போனாதான் அது ஆயுதமா மாறும், குயவன் கைக்கு மண் போனாதான் அது பாத்திரமா மாறும். இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்கு போனாதான் நம்ம பயன்பாட்டுக்கு வர முடியும். கஷ்டமா தான் இருக்கும், ஆனாலும் அவருக்காக பயன்பட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், சித்தி மரத்தை தொடுவதற்கே ஆசாரியன் என்ன பண்ணா? கிட்ட நெருங்கிறதுக்கு பயந்தாங்க. 1 சாமுவேல் புஸ்தகத்துல வரும்பொழுது அதை தொட்டா செத்தான், ஊசா தொட்டா செத்தான். அது உடன்படிக்கை பெட்டியா மாற வரைக்கும் கஷ்டம். மாறிடுச்சுன்னா ஒருத்தனையும் கர்த்தர் நெருங்க விட மாட்டார், ஒருத்தனையும் கர்த்தர் நெருங்க விட மாட்டார். 2வது கேதுரு கட்டையா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாத்தையும் வெறுக்கணும், எல்லாத்தையும் ஒதுக்கணும், வேண்டான்னு தள்ளணும். அப்பதான் நம்மை மூலமா ஒரு சுத்திகரிப்பு ஆண்டவர் கொண்டு வர முடியும். கஷ்டம்தான். ஆனா நீங்க அந்த பயன்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்க, கேதுரு கட்டையா மாறிட்டீங்கன்னா உங்களை தேடி வியாதியசியம் வந்துகிட்டே இருப்பான்,
உங்களை தேடி சில வீடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். என் வீட்டுக்கு இதாகணும், என் வீட்டுக்கு அதாகணும் வந்துக்கிட்டே இருக்கும். பயன்பாட்டுக்கு வர வரைக்கும் கஷ்டம்தாங்க. வந்துட்டா அதை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே இல்லைங்க. இன்னைக்கு சில குடும்பங்கள், சில மனுஷங்க, சில ஊழியக்காரங்களை தேடுறாங்க பார்த்தீங்களா? எத்தனையோ ஊழியர் இருக்கிறப்பையும் அந்த ஊழியக்காரரை மட்டும் தேடி போறாங்க. அந்த பயன்பாட்டுக்கு அவர் வந்துட்டார். அந்த பயன்பாட்டுக்கு அவரு அதே பயன்பாட்டுக்கு அதே அழைப்பை அதே ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதே பயன்பாட்டுக்கு வாங்கன்னு நம்மள அழைக்கிறாரு. வந்தா நம்மளை தேடி எத்தனை கூட்டம் வரும்? வருமா வராதா? வரும், வந்தே ஆகும். 3வது ஒலிவ மரம் விடுதலை, அபிஷேகத்தின் அடையாளம் காமிச்சு கொடுப்போமே. ஒரு அடைக்கப்பட்ட வாசல்ல திறக்கிறதுக்கு ஒரு ஒலிவ இலையை உள்ள கொண்டு போய் போடுவோமே. அந்த ஒரு இலையை பார்த்து அவன் கதவை திறந்து வெளியே வரட்டுமே. நம் மூலியமாய் சில அடைக்கப்பட்ட குடும்பத்துக்கு சந்தோஷம் வரட்டுங்க. நிறைய குடும்பங்கள் சுத்தி இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா போக மாட்டீங்க, ஜெபிக்க மாட்டீங்க, சுவிசேஷம் சொல்ல மாட்டீங்க. எக்கிட கெட்டு போனா போட்டோம், நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான், இவனை யார் சொன்ன கேட்டு திருந்த மாட்டான். இல்லையே, சொல்லிதான் பாருங்களேன். முதல் முறை புறா வெறுமையாய் வந்துச்சு, அவன் துக்கத்தோடு இருந்தான். 2வது முறை புறா ஒளிவ இலையோட போச்சு, சந்தோஷப்பட்டான். இது வரைக்கும் வெறுமையா போனீங்களா? இந்த வாட்டி அபிஷேகத்தோட போங்க. அதே வீட்டுக்குள்ள எப்படி சந்தோஷம் வராம போகுதுன்னு பார்ப்போமே. வருமா வராதா? வரும். 4வது கேதுரு, அத்திமரம். பயன்பாட்டுக்கு வாங்க. தேவன் இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட விரும்புறத வெளிப்படுத்துங்க போதும். இயேசு கிறிஸ்து விரும்புறத வெளிப்படுத்துங்க போதும். 4 மரங்கள். சங்கீதம் 1:3 அதிகாரத்தை மறுபடியும் வாசிங்க. தண்ணீரின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையா மாறணும்னா, நம்முடைய வாழ்க்கை இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கணுமானால், நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் நாம் பயன்பாட்டுக்கு வர வேண்டும். ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி. நன்றி ஆண்டவரே. ஓ ராஷாதாராமா, நன்றி அப்பா. பா நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒளிவ மரமாக அழைச்சிருக்கிறீங்களப்பா, எங்களை சீத்தி மரமாக அழைச்சிருக்கிறீங்களப்பா, எங்களை கேதுருவா அழைச்சிருக்கிறீங்கல்ல, எங்களை அத்தி மரமாக அழைச்சிருக்கிறீங்கல்ல பா. நாங்கள் பயன்பாட்டுக்கு வரணும்ப்பா, நாங்கள் பயன்பாட்டுக்கு வரணும் ஆண்டவரே, நாங்கள் பயன்பாட்டுக்கு வரணும்ப்பா. நாங்கள் பிரயோஜனப்படாமல் இல்லை, நாங்கள் பிரயோஜனம் உள்ளவங்களாக இருக்கணும் ஆண்டவரே, பிரயோஜனம் உள்ளவங்களாக இருக்கணும். கேளுங்க தேவ சமூகத்தில், ஆண்டவரே வருகை மிக சமீபமாக இருக்குப்பா. நான் இன்னும் பயன்பாட்டுக்கு வரலையே, நான் இன்னும் கர்த்தருடைய பயன்பாட்டுக்கு வரலையே, இன்னும் அழைப்பை நான் ஊர்ஜிதப்படுத்தலையே. ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம், பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா. இத்தனை பேர் தேவனுக்காக இந்த 4 மரங்களாக இருக்க விரும்புகிறீங்களோ அவங்க மாத்திரம் உங்கள் வழக்கரத்தை உயர்த்தி தெய்வ சமூகத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம முடிக்க போகிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்தை நோக்கி உயர்ந்திருக்கிற எங்கள் கரங்களை எல்லாம் கர்த்தர் பாருங்க ஆண்டவரே. வழக்கரத்தை பிடித்து ஆண்டவரே தூக்கி எடுக்கிறவரே அப்பா, இதோ இந்த நேரத்தில் வழக்கரத்தை நீட்டி இருக்கிற ஒவ்வொரு வரவையும் ஆண்டவரே நீர் விரும்புகிற பயன்பாட்டு கர்த்தர் கொண்டு போங்கப்பா. நீங்கள் கொண்டு போங்கப்பா, நீச்சல் ஆழத்துக்கு கர்த்தர் கொண்டு போங்கப்பா, முழுகும்படி கர்த்தர் கொண்டு போங்கப்பா. இவருடைய ஜெப ஆவி இன்னும் ஊற பண்ணட்டும்ப்பா, இவங்க ஜெப ஆவி இன்னும் ஆழத்துக்கு போட்டும், இவங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே ஒலிவ மரத்தை போல, சீத்தி மரத்தை போல, அத்தி மரத்தை போல, கேதுரு மரத்தை போல, தேவ ஆலயத்தில் நடப்பட்ட மரத்தை போல, ஓரா சந்தர பௌத ஹந்தரே ஓ ரேகா பௌதரணா ரந்தர பௌதர பபரதரமா. ஆண்டவரே நீர்கால்கள் ஓரத்தில் இவர்கள் மீண்டும் நடப்படுவார்களாக,
நீர்க்கால்கள் ஓரத்தில் இவர்கள் மீண்டும் நடப்படுவார்களாக. தேவ சமூகத்திலிருந்து வருகிற அந்த தண்ணீரின் பிரசனமாகிய நீர்க்கால்களுக்குள் மறுபடியும் இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். மறுபடியும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிரசனத்துக்குள் கொண்டு செல்லுங்கப்பா, எங்களை பிரசனத்துக்குள் கொண்டு செல்லுங்கப்பா. கரங்கள் தூக்கி இருக்கிறவருடைய குடும்பங்கள் மறுபடியும் தேவ பிரசனத்துக்குள் போகட்டும். கரங்கள் உயர்த்தினவர்கள் மறுபடியும் தேவ பிரசனத்துக்குள் போகட்டும். கரங்களை உயர்த்தினவர்கள் மறுபடியும் அந்த நீர்க்கால்கள் ஓரம் என்கிற தேவ பிரசனத்துக்குள் நடப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் நடப்படட்டும். இனி இவர்கள் கனி உள்ளவர்களாக, இவர்கள் நிமித்தமாக கர்த்தர் அற்புத அடையாளங்களை தேசத்திற்கு வாய்க்க பண்ணுவீராகப்பா. இனி இந்த மரத்தை சுத்தி எந்த பாவமும் நெருங்கக்கூடாதுப்பா. இந்த மரத்தினால நன்மையை பெற்றோன்னு மாத்திரம்தான் சொல்லணும். அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா.